டெஸ்டிமோனி கொடுப்பதற்கு நிறைய புது புது கேசஸ் மூலியமாக மாற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நமக்காக காத்திருக்கு. அந்த வகையில முதலாவதாக பாலகிருஷ்ணன் சார், மைக் இஸ் ஓவர் டு யூ. வெல்கம் பாலகிருஷ்ணன் கே. எஸ், வெல்கம் சார். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து திருச்செங்கோட்டிலிருந்து பாலகிருஷ்ணன் பேசுறேங்க. எனக்கு இந்த வாய்ப்பு சேலத்துல இருக்கிற முருகன் சார் கொடுத்தாருங்க. முருகன் சாருக்கு அவருக்கு வந்து பாலா சார் இந்த வாய்ப்பு கொடுத்தாருங்க. இந்த அற்புதமான ப்ராடக்ட் எடுத்து ரொம்ப மகிழ்ச்சி மேடம். ஸோ நான் வந்து இந்த சப்ளிமெண்ட் ஒரு 2000 சப்ளிமெண்ட் நான் பயன்படுத்துறேங்க. ஆனாலும் இந்த எலிக்சர் மிக்ஸ் மாதிரி ஒரு சப்ளிமெண்ட் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க மேடம். அவ்வளவு அற்புதமான ப்ராடக்டா இருக்குது மேடம். இப்போ நான் வந்து ஒரு 2 சேசை தான் சாப்பிட்டேங்க. ஆனா எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருந்ததுங்க. நைட் ஆனா தூங்கவே முடியாதுங்க. முதுகெல்லாம் ஒரே அரிப்பா இருக்குங்க. அப்படி எனக்கு ஒரு பிரச்சனை. அதே மாதிரி நான் சாப்பிட்டோம்னா எனக்கு வந்து ஜீரணமே ஆகாதுங்க. எந்த நேரமும் நெஞ்சு எரிச்சல் எரிஞ்சிட்டு இருக்கும், தொண்டை வலி இருக்கும், ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும், எதை சாப்பிட்டாலும் மடி இருக்கும். அடுத்த மதிய சாப்பாடை சாப்பிடணுங்கிற எண்ணமே எனக்கு வராதுங்க. ஆனா இப்ப வந்து இந்த எலிக்சர் மிஸ் வந்து ரெண்டு சேசா பாக்கெட் தான் எடுத்தேங்க. ஸோ ஒரு 30 நாள் தான் ஆகுதுங்க. இப்ப நான் வந்து என்ன சாப்பிட்டாலும் எனக்கு ஜீரணம் ஆகுதுங்க. ஸோ நான் மட்டன் சாப்பிட்டாலும் சிக்கன் சாப்பிட்டாலும் அப்ப எல்லாம் ஒரு தடவை சாப்பிட்டா மதியம் ஈவினிங்லாம் சாப்பிடவே முடியாதுங்க என்னால. அப்படியே ஒரு நெஞ்செரிச்சலா இருக்கும். ஆனா இப்ப 3 வேளையும் நான் சாப்பிட்றதுக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. அது போல எனக்கு வந்து ஜீரணம் ஆகல அப்படின்னு சொல்றதுக்கு இல்லைங்க. மதிய வேலை சாப்பிடும் போதும் புதுசா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுதுங்க எனக்கு. அப்படி அந்த எலிக்சர் மிக்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அப்புறம் எங்க மிஸ்ஸஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப முட்டி வலி மற்றும் நிறைய பிரச்சனை இருந்ததுங்க. இப்ப அவங்களுக்கு முட்டி வலி கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஸோ அது மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க. அவங்க பொண்ணு வந்துங்க ஒரு 6 வயசு வரைக்கும் நல்லா இருந்தாங்க மேடம். 6 வயசுக்கு மேலேங்க அந்த பொண்ணு நடக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா நடக்க முடியாம போய் இப்போ தூக்கிட்டு தான் போவாங்க அந்த பொண்ணுங்க. பேசுற சக்தி அந்த பாப்பா இழந்துருச்சுங்க இப்போ. ஆனா இந்த எலிக்சர் மிக்ஸ் கொடுத்து ஒரு 10 நாள் ஆகுதுங்க. அந்த பாப்பா இப்போ வந்து என்ன பண்ணுது, காய் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்குதுங்க. அது மட்டும் இல்ல, அந்த பாப்பா ஏதாவது பாட்டு கேட்டோம்னா கை தூக்கி அந்த பாட்டுக்கு ஆக்ஷன் காட்டுதுங்க அந்த பாப்பாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா இப்படி ஒரு பொருள் இவ்வளவு அற்புதமா பண்ணுதுண்ணா, எனக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் மூலம் என் பிள்ளை நல்லா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க மேடம், என்னுடைய பேரங்க 14 வயசு ஆகுதுங்க. அவனுக்கு சரியா பேச்சு வராதுங்க. ஏதோ ஒரு சில வார்த்தை சொல்லுவான். சோறு அப்படிமா, இல்லைன்னா தண்ணி அப்படிமா. தண்ணி கூட சொல்ல தெரியாது, அண்ணின்னு சொல்லுவான். தாங்கிற வார்த்தை வராதுங்க. இப்ப அவன் 2 வார்த்தை ஒட்டுக்கா பேசுறாங்க. அவன் பாருங்க, ஒரு சின்ன ஏதோ நான் சொல்ல அவனுக்கு கோவம் வந்துருச்சு. போடா டேய் அப்படின்னு சொல்றான். அந்த போன்னு சொல்ல தெரியுமோ இல்லையா, கூட ஒரு வார்த்தை அவனுக்கு சேர்த்த தெரியாது. இப்ப அந்த டே அப்படிங்கிற அந்த வார்த்தை அவங்க நல்ல ஃப்ளூயண்டா, யாரோ பேசுறவன்னு தெரியும் பார்த்தா அவன் பேசுற அளவுக்கு அந்த நாக்கு அவ்வளவு ஃப்ளூயண்டா அவனுக்கு ஒர்க் பண்ணுது மேடம். அப்ப இந்த எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப பிரயோஜனமா இருக்குங்க. இது இவ்வளவு நாளே கிடைக்காதது, கிடைக்காம இப்ப கிடைச்சது ரொம்ப ரொம்ப நன்மையா இருக்குங்க மேடம். முடிச்சுக்கிறேன் மேடம். தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ சோ மச் பாலகிருஷ்ணன் சார். ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு டெஸ்டிமோனி நீங்க சொன்னது எல்லாமே. நிச்சயமா எலிக்சர் மிக்ஸ் ஸ்கின் அலர்ஜி, ஹைப்பர் அசிடிட்டி, பர்னிங் சென்சேஷன், பசியை தூண்டுறது, செரிமானம், அற்புதமான ஒரு டெஸ்டிமோனி. நிச்சயமா இது எல்லாத்துக்குமே எலிக்சர் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நீ பெயின், இன்னைக்கு வந்து ஒரு சில ஏஜ் கடந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இடுப்பு வலி, முட்டி வலி எல்லாம் கஷ்டமான விஷயம் தான். அதுக்கும் எலிக்சர் மிக்ஸ் உண்மையிலே ரொம்ப நல்ல ரிலீஃப் கொடுக்கும். அதுவும் நீங்க டெஸ்டிமோனியா சொல்லியிருந்தீங்க. அண்ட் அதே மாதிரி அந்த குழந்தை நல்லா விளையாண்டுட்டு இருந்த குழந்தை 5 வயசு 6 வயசுக்கு அப்புறம் அது வர்றது பாத்தீங்கன்னா மஸ்குலர் டிஸ்ட்ரோபின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ அது ஓடிட்டு இருந்தது. அப்புறம் அப்படியே உட்காந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம். தன்னுடைய வேலையை செய்ய முடியாத சூழல், அது கையை பிடிச்சி எதுவுமே பண்ண முடியாத சூழல்கள்லாம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி குழந்தைக்கு நீங்க கொடுத்த ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்த்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மாதிரி பேச்சு
அதாவது இன்னைக்கு நல்லா இருக்க நமக்கே, அதாவது பெரியவாளுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா சில நேரத்துல வாயெல்லாம் கொளரும். பிகாஸ் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். சோ அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் எலக்ட்ரானிக்ஸ் உண்மையிலே நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கோம். அதனாலதான் அந்த பேச்சு கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆரம்பிக்கும். அந்த திக்கி திக்கி பேசுறவங்களுக்கு எல்லாம் ஒரு தெளிவு வரும். பேசாம இருக்கிறவங்களுக்கு கூட ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் பேசுவாங்க. அந்த ஒரு உணர்வு தான் என்ன செய்யறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வையும் ரெஸ்பான்ஸ் பண்ண விதமும் வந்து நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே ஆகும். ரொம்ப அற்புதமான டெஸ்டிமோனி சார். தேங்க்யூ சோ மச். எஸ் சிவலிங்கம் சார், தொழுதூர். சிவலிங்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார். நீண்ட நாளுக்கு பிறகு நீங்க நான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க சார். ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க எனக்கு வந்து உலகநாதன் சார் என்னுடைய லீடரு. அவர் வந்து முதல்ல 2 பாக்ஸ் கொடுத்தாருங்க. நான் வந்து வாங்கவே இல்லை. ஏன்னா ஒரு நெட்வொர்க்காரரு கொடுக்குறாரு, அதை நம்ம சாப்பிட்டு காசு தரணும், அசிங்கமா போயிடணும், தொடவே இல்லை. திரும்ப பாத்தீங்கன்னா நான் வந்து பைசா கொடுத்து ஐடி போட்ட பிறகு சாப்பிட்டேன். 2 வீலர்ல ரொம்ப நாள் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது, 10 கிலோமீட்டர் தாண்ட முடியாது. திரும்ப நான் இறக்கி விட சொல்லுவேன், இறங்கி நின்றுக்குவேன். இது சாப்பிட்ட பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 200-250 கிலோமீட்டர் பக்கமா நான் வந்து டெய்லி ப்ரோக்ராம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் மேடம். எஸ் ஆடிபிள் சார். எதனால உங்களுக்கு 2 வீலர் போக முடியாது சார்? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக் பெயின் இருக்கும். ரொம்ப பஸ்ல கூட போயிட்டு ஒரு 50 கிலோமீட்டர் கூட தாண்ட முடியாது. அப்படி ஏஞ்சி நிக்கணும். சீட்ல உட்கார்ந்து இருந்தா கூட அடுத்தவங்க உட்கார சொல்லி நான் நிற்பேன். அந்த மாதிரி இருந்து பாதை எரிச்சல் இருந்தது. இதை சாப்பிட்ட பிறகு இதெல்லாம் தெரிஞ்ச உடனே சரி நமக்கு நல்லா இருக்கு, திரும்பவும் நம்ம இன்னும் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சிவகாமி மேம் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்மிஷன் என்னுடைய டீம்ல. ஆறுமுகம் சிவகாமி மேம், நர்சுமா. அடுத்தது பாத்தீங்கன்னா கட்டிமுத்து சார். இந்த 3 குடும்பமும் என்னோட சேர்ந்த 3 குடும்பமும் நாங்க வந்து திரும்பவும் எடுத்தோம். 1.5 மாசம் வெயிட் பண்ணோம். நல்ல ரிசல்ட்டு. அதன் பிறகுதான் நாங்க என்ன பண்ணோம், நம்ம இந்த சர்வீஸ் பண்ணணும், நம்ம வந்து மற்ற நிறுவனத்துக்கு போகக்கூடாது, நமக்கு கிடைச்ச ஒரு புண்ணியம் இதுதான், நம்ம இதெல்லாம் பண்ணணும், நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்னு இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கேன் மேடம். இன்னைக்கு நான் வந்து சமீபத்தில் ஒரு பெராலிசிஸ் வந்தவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு 15 நாள்ல அவர் குணமடைஞ்சிருக்கார். தானா கை கால் நீட்டி வேலை பார்க்குறாரு, உட்காந்து போறாரு, நடக்கிறாரு, சாப்பிடுறாரு, எல்லா வேலையும் அவர் செய்யறாரு. பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஏன் இதெல்லாம் நம்ம இன்னும் பப்ளிசிட்டி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 160 பேருக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப எல்லாருமே நம்ம டீம்ல ஏகப்பட்டதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நல்ல ஒரு டெஸ்டிமோனி கொடுக்க இருக்காங்க. எனக்கு வாய்ப்பளித்த வந்து உலகநாதன் சாரு அவர் கொடுத்தாரு. அடுத்தது வந்து பழனிசாமி சார் தொடர்பு கொண்டு இது எப்படி எங்களுக்கு தெரியவே இல்லையே, எத்தனை நாள் வரைக்கும் இத்தனை வருஷம் சொல்றீங்களேன்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, உங்க ஊர் பக்கத்திலே வந்து பெரம்பலூர் பக்கமே வேப்பந்தட்டைன்னு சொல்றீங்க, அந்த ஊர்ல 10 வருஷமா வியாபாரம் பண்றாருன்னு சொன்னார். 10 வருஷமா ஒரு நிறுவனத்துல இதே பொருள் வியாபாரம் பண்ணவும் நாம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்தேன். இன்னைக்கு என்னுடைய டீம் வந்து பாத்தீங்கன்னா கடலூர், பாண்டிச்சேரி, சென்னை, சேலம், திருச்சி வரைக்கும் இருக்குங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் நாங்க முன்னேறோம். எனக்கு வந்து சப்போர்ட்டிங் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா இல்லை. நம்ம ஊர்ல டவர் கிடைக்காது, சமயத்துல பேசுவேன் இல்லை பேச மாட்டேன், இந்த மாதிரி இருந்துச்சு. அதனால இன்னைக்கு நாம நல்ல விஷயமா இருக்கிறோம். ஏகப்பட்ட ரிப்போர்ட்டிங் அதிலிருந்து விடுதலை பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க மேடம். அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க எலிசர் மிக்ஸ் பவுடர் வந்து அந்த அளவுக்கு அற்புதம் வேலை செய்யுது. இங்கிலீஷ் மருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பல காரணங்களுக்காக பல உடல் உபாதைகளுக்காக சாப்பிட்டு இருந்தாலும் கூட அதை இஷ்டப்பட்டு வாங்கி சாப்பிட்டு எனக்கு ஒண்ணுமே சரியில்லைன்னு பல டாக்டர் போயிட்டு இருப்பாங்க. ஆனா நம்மள்ட்ட எலிசர் மிக்ஸ்ல வந்து இஷ்டப்பட்டு வாங்கி சாப்பிட்டு கஷ்டப்பட்ட பிறகு நமக்கு போன் பண்றாங்க பாருங்க,
பகவான் என்றாங்க, ஒருத்தவங்க நல்ல நண்பர்னு சொல்றாங்க, ஒருத்தர் டாக்டரேன்னு கூப்பிடுறாங்க. இந்த அதிசயம் எங்க நடக்கும்? நம்ம அமிர்த கலவின் மூலியமாக தான் நடக்கும். புரிஞ்சுக்கிட்டு இனி நம்ம வேர்ல்டு லெவல்ல இதை கொண்டு போகலான்னு முடிவு பண்ணிருக்கோம் மேடம். அடுத்த மாசம் நாங்க வந்து துபாய்க்கு போகலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அது நடக்கும் நம்பிக்கையோடு நாங்க இருக்கோம். நன்றி, வாழ்த்துக்கள். இதை அனுபவிச்ச நம்ம அனுபவமா கொடுத்த குலநாத் சாருக்கும் அனுபவத்தை அடிக்கடி பகிர்ந்து கொள்கிற நம்ம தானே தலைவர் NS பழனிசாமி அவர்களுக்கும் தலைவணங்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நிசா மேடம் அவர்கள் எடுக்கிற மீட்டிங் அத்தனை பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றும் புள்ளி வச்ச மாதிரி காய டக்குன்னு நவத்தாம நிறுத்தி நிதானமா சொல்லி கொடுத்து வளர்த்து வருகிற இந்த எலிசல் மிக்ஸுக்கு உங்களுடைய உழைப்பு மிக பெருமை அற்புதமான ஒரு விஷயம். அதே போல யோகி சார், ராஜன் சார் பேசும்போது நெத்தி அடிதான். நான் சாப்பிட்டேன், நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதுமாதிரி சாலமன் சார் பார்த்தீங்கன்னா அவர் விஷயத்த அவர் கரெக்டாக பேசுறாரு. ஒவ்வொரு மீட்டிங்கும் நமக்கு வந்து ஒரு 2 மீட்டிங் 3 மீட்டிங் இருந்தது. வாரம் பூரா மீட்டிங் ஏற்படுத்த உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பொற்பாதங்கள் தொட்டு நம்முடைய எலிசல் மிக்ஸ் தலைவர் NS பழனிசாமியை வணங்கி எனக்கு வந்து கை கொடுத்த ஒரு தெய்வமா உலகநாதன் இருக்காரு. அவர் உலகநாதன், என் பேர் சிவலிங்கம். நாங்க வளம் வந்துட்டு தான் இருக்கோம். நன்றி, வணக்கம். ஓகே மேடம். தேங்க்யூ சோ மச். சிவலிங்கம் சார், இந்த நரசிம்மா சிவமி எங்க இருக்காங்க? இன்னைக்கு வந்து அவங்க கடலூர்ல இருக்காங்க மேடம். கொஞ்சம் தொடர்பு கம்மியா இருக்கு. முடிஞ்சா தொடர்பு கொடுத்து மேடம் உங்களுக்கு மீட்டிங்ல கேட்டாங்க ஓகே அப்படின்னு கொஞ்சம் சொல்லிடுங்க. தேங்க்யூ சோ மச். பேசுறேன் மேடம், பேசுறேன். ரொம்ப நன்றி. ஐ திங்க் சிவலிங்கம் சார், இது உங்களோட முதல் பேச்சு கரெக்ட்டுங்களா? இல்ல, ரெண்டாவது டைமா? ஓகே ஃபைன். போன முதல் டைம் வந்து தூங்கி முடிச்சிட்டேன். பேசும்போது 45 பேர் 60 பேருக்கு மேல டீம்ல இல்ல, வர மாட்டாங்க. அப்ப ஆரம்பத்துல பேசிருக்கோம். ஆமாங்க. அதன் பிறகுதான் நீங்கள் வந்து பண்ணும்போது இத்தனை வளர்ச்சியும் ஆயிருக்குங்கிறது உண்மை. தெளிவா எடுத்து சொல்லி புரியுற மாதிரி, அடுத்தது வந்து யாரு எதை கேட்டாலும் நீங்க சொல்லுங்க சொல்ற மாதிரி, அடுத்து உங்களுக்கு யாரு நீங்களாம் அறிமுகப்படுத்தினாலும் அவங்களை திரும்ப கேளுங்கன்னு சொல்ற போது எனக்கு நிறைய போன் வந்துட்டு இருக்கு. அப்போ என்ன பண்றாங்க, நம்ம விவரமா சொல்லி கொடுக்கும் போது அவங்க அட்டன் பண்றாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம இந்த வாழ்த்துக்கள் பூரா பழனிசாமி சார் தான் சேரும். நிச்சயமா. ஆணி வேறு மண்ணுக்குள்ள இருக்கிற வரையும் அதுக்கு பலம். ஆமா மேடம். கடல் உங்களுக்கு எல்லா விதமான நான் சீக்கிரமே பேசுவேன்னு எனக்கு வந்து அவ்வளவா தெரியல. ஆனா எனக்கு டவர் கட்ட கிடைச்சிருச்சு. நன்றி மேடம். ஓகே மேடம். ரொம்ப நன்றி சார். சிவலிங்கம் சார் வந்து ரொம்ப தெளிவாவே நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அதாவது எப்பொருள் யாரையே கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு விஷயத்துல ஒரு மனிதன் வந்து உறுதியா இருக்கிறதுக்கும் உறுதியா பேசுறதுக்கும் உண்மையான விஷயம் என்னன்னா உண்மைதான். அவருக்கு வந்து அந்த பெயின், அதாவது டிராவலிங் பெயின் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து கஷ்டமான ஒரு விஷயம். சோ அது அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது கால் எரிச்சல். கால் எரிச்சலை பொறுத்த வரையும் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிறுநீரக பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும், யூரிக் ஆசிட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இருக்கும், இல்ல மெயினா வந்து டயபெட்டிக் பிரச்சனையினால கூட கால் எரிவுகள் இருக்கும். ஸோ எதுவா இருந்தாலும் எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆசை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளதான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய நேச்சர். ஒரு விஷயம் வந்து தன்னை இந்த அளவுக்கு நல்லது படுத்துதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்னன்னா அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை அழகா ஒண்ணு சொன்னீங்க, உண்மையிலே அதை நான் ஒப்புக்கொள்வேன். என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் நம்மள வந்து குணப்படுத்தாது 100% தெரிஞ்சும் இஷ்டப்பட்டு நம்ம எடுத்துப்போம். அதை எடுத்துக்கிட்டும் நீங்க சொல்ற மாதிரி பல விதமான நபர்களையும் சந்திப்போம். பலவிதமான அதே துறையில இருக்கக்கூடிய இவர் சரியில்லை டாக்டர் கைராசியில, இல்ல இது எனக்கு ஒத்து வரல அதுன்னு அதே ஃபீல்ட்ல நம்ம பயணிப்போம். நீங்க சொல்றது வாஸ்தவமான வார்த்தை. பட் எலிக்சர் மிக்ஸ் இஷ்டப்பட்டோ படாம ஒரு வாட்டி நீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது
உங்களுக்கு அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னா, இத நான் இறக்கும் வரை நான் சாப்பிட்டு நான் சந்தோஷமா இருப்பேன். என் குடும்பத்தையும் சந்தோஷமா வச்சுப்பேன். எனக்கு தெரிஞ்சவங்களையும் நான் சந்தோஷமா ஆக்குவேங்கிற ஒரு மென்டாலிட்டிய கொண்டு வரும். அதுக்கு காரணம் இந்த பொருளுடைய தரம் தான். தேங்க் யூ சோ மச் சிவலிங்கம் சார். தொழுது அடுத்ததா ஆர் தங்கவேல் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் வணக்கம் மேடம். நான் சிவராஜ் சார் மூலியமா இந்த புக் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகும் மேடம். ஓகே மேடம், இந்த மெடிசின் சாப்பிட்டு எனக்கு ஒரு 3 days தான் ஆகுது மேடம். ஓ ஓகே. எனக்கு ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருந்தது மேடம். ஒரு 3 daysக்குள்ளேயே ஒரு 50 to 60% கியூர் ஆயிருக்கு மேடம். ஃபாஸ்டஸ்ட் கியூருக்கு வந்து கியூர்னால ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் மேடம். இப்ப சந்தேகம் நல்ல விஷயம் ஒண்ணு சொன்னீங்க பாருங்க. அப்ப என்ன 3 நாள்லயே வந்து இது வந்து எனக்கு ஒரு மிராக்கிளா தான் இருக்கும் மேடம். நிச்சயமா. அதாவது என்னன்னா நமக்கு வந்து லோபதியில வந்து மாத்திரை போட்ட உடனே 2-3 நாள் அப்படியே மறைகிறத நம்ம பார்ப்போம். இது வந்து எனக்கு ஒரு 4-5 வருஷமா இருக்குங்க மேடம். சரி சரி சொல்லுங்க சார். 4-5 வருஷமா இருக்குங்க மேடம். அப்பப்ப மெடிசின் சாப்பிட்டோம்னா சரியாகும் மேடம். ஒரு மறுபடியும் கண்டினியூ ஆகும் மேடம். நீங்க மெடிசின் சாப்பிட்டா எத்தனை நாள்ல போகும் மேடம்? அதெல்லாம் வந்து மந்த் வைஸ் ஒரு 2 month 3 month கூட ஆயிரும் மேடம். மந்த் வைஸ் சாப்பிடும் போது அது போகும். ஆமாங்க மேடம். ஓ அதான் இவ்வளவு த்ரில்லிங்கா நீங்க கேக்குறீங்க. ஓகே நான் கோயம்புத்தூர் KMCHலயே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேங்க மேடம். சரி கரெக்ட் எனக்கு இப்ப புரியுது. ஆக்சுவலி வந்து தங்கவேல் சாரோடைய டவுட் என்ன அப்படின்னா, எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டேன். உண்மையிலே வந்து எலிக்சர் மிக்ஸ் சில பேருக்கு வந்து சில நாட்கள்ல அற்புதமான நிகழ்வை நிகழ்த்தும். எப்படி வந்து நம்ம முதல்ல பேசின சாருக்கு ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியாயிட்டுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. நைட்டு சாப்பிடும் பொழுது எனக்கு ஸ்கின் அலர்ஜியா இருக்கும். இப்ப வந்து பாலகிருஷ்ணன் சார்ன்னு நினைக்கிறேன், அவர்தான் ஸ்கின் அலர்ஜி வந்து சரியாயிடுச்சுமான்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அதே மாதிரிதான் இப்ப வந்து தங்கவேல் சார் சொல்றீங்க. என்ன சொல்லிருக்காரு, எனக்கு 4-5 வருஷமா இருக்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் 3 நாள்ல 50-60% பாதிக்கு பாதி வந்து மறைஞ்சிடுச்சுமா. இதனால வந்து வேற எங்கேயாவது வருமா? அதாவது என்னன்னா, எலிக்சர் மிக்ஸை பொறுத்த வரையும் உடம்புல வந்து எங்க கழிவுகள் இருந்தாலும் அது வெளியில எடுத்துரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிடாக்சிபிகேஷன் ப்ராசஸ்ல நான் மட்டும் இல்ல, என்ன போலே பல்லாயிரம் நபர்கள் உணர்ந்த விஷயம் என்னன்னா, டிடாக்சிபிகேஷனுக்கு இதுக்கு ஈக்குவல் இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்ல சுத்தம் பண்ணும் ரத்தத்தை. தோலை பொறுத்தவரையும் நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகளை வந்து எங்க தேக்கி வைக்கணும்னு ஒரு சில நேரத்துல என்ன பண்ணா ஸ்கின்ல வச்சிரும். அதனாலதான் நமக்கு ஸ்கின்ல வந்து காட்டும். சோ அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வெளியா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இப்படி வந்து ஆயிருக்கு. சோ அதனால வந்து நீங்க சந்தோஷப்படுங்க. திருப்பி உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வராது. ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு நேச்சுரலான வெஜிடேரியனான மூலிகைகள், பழங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டுதான் இருக்கு. சோ எந்த விதத்திலயுமே வந்து அலர்ஜி ஊட்டக்கூடிய, அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள்னு ஒரு சில விஷயங்கள் வந்து வகுக்கப்பட்டிருக்கு. அது எதுவுமே வந்து இந்த பொருள், அதாவது இந்த எலிக்சர் மிக்ஸ்ல வந்து என்ன பண்ணலைன்னா அதை கொண்டு தயாரிக்கப்படவில்லை. ஆகையினாலே எந்தவித சந்தேகமும் இல்லாம இந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பயப்படாம தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் தங்கவேல் சார். அடுத்ததா சுஜாதா மேம். எஸ் சொல்லுங்க. காமராஜர் லைன்ல வரேன் மேம். ஓகே திருவண்ணாமலை தானே நீங்க? ஆமாங்க மேம். ஓகே கோ ஹெட் மேம். எஸ் சொல்லுங்க. 2019ல இருந்து மேம் 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு வந்து வயிறுல வந்து முறுக்கி வலிக்கும் மேம். அதனால கால் 2த்துலயும் நரம்பு இழுக்கும். குனிஞ்சி எந்த சாமானும் எடுக்க முடியாது. ஒரு டைம் குனியும் போது ரொம்ப வலிக்கும். பேச முடியாது. கொஞ்சம் சவுண்டா பசங்களை கத்த கூட முடியாது.
அப்படி வலி இருந்தது. அக்யூபங்க்சர் போயிட்டு நீடில் போட்டு கொஞ்சம் லைட்டா அந்த இடத்துல முறுக்கிறது மட்டும் குறைஞ்சது மேம். அதுக்கப்புறம் அப்படியே தான் இருந்திருக்கு 4 வருஷமாவே. இப்ப லாஸ்ட் மந்த் 7th இருந்து எடுக்க ஆரம்பிச்சோம் எலிக்சர் மிக்ஸ். ஒரு 10 daysக்குள்ளேயே அந்த முறுக்கிறதுல ரிலாக்ஸ் ஆயிடுச்சு மேம். அதாவது ரிலீவ் ஆயிடுச்சு மேம், பேக் ஆயிடுச்சு, நார்மலுக்கு வந்துச்சு ஒரே நாள்லயே. அதாவது ஒரே நாள் 2 ரிசல்ட் கிடைச்சது எனக்கு. அது ஒரு ரிசல்ட். அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு 18 years முன்னாடி படியில சாரி வழுக்கி ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன் மேம். அந்த மாதிரி விழுந்ததுல பேக்ல வந்து ஒரு லெஃப்ட் சைட்ல ஒரு மசில் கம்ப்ரெஷன், அந்த எலும்புல கம்ப்ரெஷன் ஆயிடுச்சு மேம். அப்படி ஆனப்ப என்னால நடக்கவே முடியல, தூங்கவே முடியல, தூக்கமே தலையில இருந்து கால் வரைக்கும் நரம்பு எழுதுது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அங்க அஃபெக்ட் ஆனதுனால பிஎஸ்டில ஸ்கேன் எடுத்து பார்த்தப்ப அவங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா வலி படுறது நம்ம தானே, நடக்கவே முடியாது. இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஜாப் லெக்சரா இருந்தேன். அப்போ வந்து வீட்ல இருந்து மெயின் ரோடுக்கு கார்ல போய் தான் மேம் போக முடியும், பஸ்ல, காலேஜ் பஸ்ல. அப்புறம் அங்க இருக்கும்போது ஹோமியோ டேப்லெட்ஸ் எடுத்து அந்த தூக்கம் பிரச்சனைலாம் சரியாச்சு மேம். கொஞ்சம் கால் நடக்கணும் சரியாச்சு. ஆனா அதோட ரிசல்ட் இப்ப எனக்கு தெரிஞ்சது மேம். ஜஸ்ட் ஒரு 20 days முன்னாடி அந்த கரெக்டா கம்ப்ரெஷனான இடத்துல வந்து ஒரு ஜான் மேல வரைக்கும் கம்ப்ரெஷன் இருந்திருக்கும் போல. அந்த கம்ப்ரெஷன் இப்பதான் ரிலாக்ஸ் ஆச்சு. அப்படியே ரிலீவ் ஆகணும், ஸ்ப்ரிங் ரிலீஸ் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரிலீஸ் ஆச்சு மேம். ஒரே நாள்ல எனக்கு 2 ரிசல்ட் தெரிஞ்சது. அது எனக்கு ரொம்ப மிராக்கிள் மேம். 18 years கழிச்சு அது ஒரு கம்ப்ரெஷன் இருக்குது. அங்க ஒரு சயாட்டிக்கா அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அது நிறைய அக்யூபங்க்சர்ல அந்த கப்பிங் போடுவாங்க, அது போட்டு வலி அதிகமாயிடுச்சு மேம். ஆனா வந்து இப்ப எலிக்சர் மிக்ஸ் வந்து ஃபுல்லாவே நம்ம பாடியில ஃபுல் இன்டகிரேட்டடும் வந்து அது கியூர் பண்ணுது இன்டகிரேட்டடா. அது நமக்கு தெரியல. அது கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் நாள் எடுக்கும்போது எனக்கு அந்த பிளட் ஸ்ட்ரீம்ல அது கலக்கிறது நல்லா தெரிஞ்சது. ஒரு எனர்ஜி மாதிரி ஒரு நல்லா பாயாது தெரிஞ்சது. தலையிலையும் ஒரு கம்ப்ரெஷன்லாம் இருந்தது. அதுவுமே 2 நாள்லயே ரிலாக்ஸ் ஆச்சு மேம். ஆனா வந்து டெய்லி பசங்களை வளர்க்கும் போது டென்ஷன் கத்த அது பர்ஃபெக்டா நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது ரிலாக்ஸ் ஆகுது, மறுபடியும் நம்ம கத்தும் போது மறுபடியும் கம்ப்ரெஷன் வர்றதுனால ஃபுல் ரிலாக்ஸேஷன் இன்னும் தலைவலியில வரல மேம் எனக்கு. அப்புறம் வந்து பசங்க ஏசி போட்டுப்பாங்க, ஒரு 1/2 hour போட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் தூங்குறப்ப ஆஃப் பண்ணிட்டு படுப்பாங்க. காலில் வந்து நீட்டி படுக்கும்போது இந்த முட்டிக்கு கீழே 2 ஜானுக்கு கீழே ஃபுட்டு வருது இல்லைங்களா, அந்த கீழ் பாகம் ஃபுட்டுக்கு மேல இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஜான்ல வந்து எனக்கு ஃபுல் காலுமே வந்து 2 காலுமே மரத்து போயிருந்துச்சு. ஏசினால மரத்து போயிருக்குன்னு நினைச்சேன். அதை வந்து நம்ம எலிக்சர் மிக்ஸ் எடுத்து 1 month கழிச்சு 2 காலுமே ஒரே டைம்ல அப்படியே புஷ் பண்ற மாதிரி, உள்ள அப்படியே புஷ் பண்ற மாதிரி நல்ல வலி, உள்ள அழுத்தமான வலி. அப்பதான் தெரிஞ்சாங்க ஏதோ அடப்பு இருந்ததால தான் அது மரத்து போயிருக்கு. அந்த அடப்பு அப்படி ஒரே நாள்லயே கிளியர் ஆச்சு மேம் எனக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து என்னாச்சுன்னா, நான் ஒரு நாள் எழுந்து காலையில ஒரு 3 மணி 4 மணிக்கு பாத்ரூம் போறதுக்கு எழுந்தப்ப 2 காலுமே மரத்து போயிருந்ததால நான் கீழே கால் வைக்கவே முடியல. 2 கால் மடிச்சுட்டு சின்ல போயிட்டு செவத்துல இடிச்சுட்டேன் மேம். அப்ப இடிச்சுட்டு பல்லுல அடிச்சு உதட்டினத்தெல்லாம் வந்து டாக்டருக்கு எல்லாம் போனோம். அன்னைக்கு இந்த கால் பொழுவா இருக்கும் எனக்கு. அப்படியே காலைல எழுந்துக்கும் போது அப்படியே செவத்தை பிடிச்சிட்டே பாத்ரூம் போயிட்டு கொஞ்சம் அப்படி மூட்டு ரொட்டேட் பண்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் சரியாகும் நடக்கிறது. அப்படி இந்த மாதிரி ரிசல்ட் நமக்கு எலிக்சர் மிக்ஸ்ல வந்த பிறகு ஒரு கால் நல்லாவே வெயிட்லெஸ் ஆயிடுச்சு. காலில் எழுந்துக்கு அது வெயிட்லெஸ் ஆனது. இன்னொரு கால் எனக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு கம்ப்ரெஷன் மாதிரி இருக்கு மேம். அது நெக்ஸ்ட் டைம் எடுக்க சரியாயிடும்ட்டு நம்புறேன் மேம். ஆனா வந்து ரொம்ப நம்ம உடம்புல வந்து ஃபுல்லாவே என்னென்ன மேஜரான ப்ராப்ளம் இருக்கோ அது ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணது மேம் இது. ஆனா இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து டே டைம்ல தூங்கணும், அப்புறம் கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கு, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்கு மேம். எனக்கு இன்னும் கம்ப்ளீட்டா சரியாகல. இந்த கால் நரம்பு இழுக்கும் போது எனக்கு வந்து ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour கூட நிக்க முடியாது மேம். கீழே உட்காந்து சேரில் போட்டு உட்காந்து தான் சமைப்பேன். இப்போ ஓரளவுக்கு 1 hour நின்னாலும் ஓகே மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் ஒரு பாதி ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகணும் மேம். அதை ஒரு 3 months or 6 months கன்ஃபிடன்ஸா எடுத்துட்டு நம்ம ஃபுல்லாவே கியூர் ஆயிருவோன்ட்டு நினைச்சிருக்கேன் மேம். ஆனா ரொம்ப அதிசயமான ப்ராடக்ட் தான் மேம். நான் முன்னாடி கூட ஃபைட்டோசைன்ஸ்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அதுலயுமே இந்த மாதிரி கிரீன் ஆப்பிள் ஒரு கிரேப்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, 4 ப்ராடக்ட். ஆனா அதுல வந்து இவ்வளோ ரிசல்ட் தெரியல மேம்.
இதுல வந்து கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது மேம். தேங்க்யூ மேம். உங்களுடைய ஏஜ் என்ன மேம்? 53 மேம் இப்போ. சரி ஓகே. எவ்வளவு நாளா இருக்கீங்க மேம்? லாஸ்ட் மந்த் 7th இருந்து இப்போ 1.5 month ஆகுதுன்னு நினைக்கிறேன் மேம். காட் பிளஸ் யூ மேம். ஏன் தெரியுமா? அக்கார்டிங் டு யுவர் ஹெல்த், உங்களுடைய ஹெல்த் பொறுத்தவரையும் உங்களுக்கு நீங்க உண்மையிலே ஜீனி தான். ஏன்னா உங்களுக்கு என்னங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியுது. அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல நமக்கு பாதிப்பு இருக்குங்கிறத நீங்க வெரி குட். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம், மசில்ஸுக்கு தேவையான டெண்டர்னஸ் இதுல எல்லாம் கொஞ்சம் லேக்கிங்கா இருக்கு. ஆனா என்ன இறைவனுடைய மிகப்பெரிய அருள், உங்களுக்கு உண்மையே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. சொல்ல சொல்ல உண்மையிலே வந்து இந்த ஸ்பைனல் கார்டு வடுப்பெறுது, அதுல ரத்த ஓட்டம் ஆரம்பிக்குது. அதனாலதான் உங்களுடைய 2 கால்ல இருந்த நம்னஸ், உங்களுடைய அந்த தழைப்பகுதியில ஏற்படக்கூடிய மூடு, ஆன்சிட்டி இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேரியேஷன் காமிச்சிருக்கு. புரியல சொல்லுங்க. வேரியேஷன் அதாவது தலைப்பகுதியில உங்களுக்கு நீங்க அதான் குழந்தைங்க அப்படிங்கறது ஒரு ரீசன் தான். ஆனா உண்மை என்ன அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய தொல்லைகளை அந்த பாடி வந்து சமாளிக்க முடியல. அதாவது அது காரணம் வந்து இப்போ ஆக்சிஜன் பற்றாக்குறை, ப்ராப்பரான நியூட்ரிஷன் இல்லாம, லேக்கிங் ஆஃப் ஓகேவா, ஏன்னா சென்ட்ரல் சிஸ்டம்ல கொஞ்சம் பாதிப்பு இருக்கிறதுனால இது எல்லாமே வந்து உங்களுக்கு அது மூடு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரஸ்ட். ஓகேங்களா? ஆமா 53 அப்படிங்கும் போது கண்டிப்பா பெண்களுக்கு நிறைய விதமான ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும். ஏன்னா எல்லா விஷயமே வந்து ரொம்ப அதிகமா மைண்ட் ரீதியாவும் உடல் ரீதியாவும் வந்து பலத்தை சுமக்கக்கூடியவங்க தான் பெண்கள். அதனால உண்மையிலே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைச்சிருக்கு மேம். அது நீங்களே உணர்ந்துட்டீங்க. ரெகுலரா டெஃபினட்டா வந்து நீங்க எதிர்பார்க்காத ரிசல்ட் எல்லாம் இந்த எலிக்சர் மிக்ஸ்ல கிடைக்கும். சர்ஜரி, பிசியோதெரபி, இப்ப எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ண. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. எஸ், அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தாராபுரம் மாரிமுத்து சார். தாராபுரம் மாரிமுத்து சார் இருக்கீங்களா? ஓகே ஃபைன். ஐ திங்க் ஹீஸ் லெஃப்ட். சங்கரபாண்டியன் சார், சென்னை. ஓகே ஃபைன். ரெடியா இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க, நான் போயிட்டு கூப்பிட்ட பேர்லாம். எம்எஸ்டி ரமேஷ் சார், ரமேஷ் டி சார். மாரிமுத்து சார் வந்தாச்சா? ஓகே, மாரிமுத்து சார், அதுக்கப்புறம் ரமேஷ் சார். வணக்கம், கேக்குதா? வணக்கம் சார், கேக்குது. ஓகே மேடம், தேங்க்யூ தேங்க்யூ. இது மாரிமுத்து, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேசுறாங்க. எனக்கு வயது 64. நான் முதல்ல பார்த்தீங்கன்னா சூழல பாதிக்கப்பட்டு ஒரு கண் போயிடுச்சு. பல நோயில பாதிக்கப்பட்டு நான் வாழ்வா சாப்பாடு இருந்தேன். ஆனால் அளவு நம்பிக்கை இல்லாதனால எந்த நோய்க்கு டாக்டர் பார்க்காம இருந்தேன். தாராபுரம் ரமேஷ் சார் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. 3 மாசம் வந்து ரொம்ப சொன்னாரு. நான் புரியல, இருந்தாலும் திட்டி விட்டேன். போய் பைத்தியம் முடிச்சு இது மாதிரிலாம் நம்ம முட்டாளாக்காத நீ அப்படி சொல்லி திட்டி விட்டேன். தொடர்ந்து வந்தாரு. ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண சார் சொன்னாரு. முதல் நிசாமத்தை மீட்டிங் அட்டன் பண்ணேன். அடுத்த நாளே போய் இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன காரணம்னா அந்த மீட்டிங், நிசாமத்தை மீட்டிங் வந்து அவ்வளவு தெளிவா அழகா மக்களுக்கு புரிய மாதிரி. இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறத 1 லட்சம் உங்களுக்கு தான் கிடைக்காது. நிசாமன் ட்ரைனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய பிரசாதம். இங்க எலெக்ஷன் வந்து அத்தனை பேருமே கண்டிப்பா ஒரு பிரபஞ்சம் இல்லாம வர முடியாது யாருமே. நான் வந்து பழனிசாமி சார் ஆபீஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா
மேல மாடிக்கு போக முடியல, பாதியும் நிப்பாட்டிட்டு முடியல. சார் வந்து அவங்க போக சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு நான் வந்து வாழ்வா சாவான்னு போனேன். எனக்கு புதுசா சுகர்ல வந்து ஒரு கண்ணு போயிடுச்சு. அடுத்து கால் ஆச்சு அலர்ஜி மாதிரி நோய், 2 காலி பாதங்கள் வந்து நீ சீரா நீயா ஒழுகு. அது இருத்தட்ட 30 வருஷமா இருக்குது. நான் பார்க்க டாக்டர் கிடையாது, எல்லா பக்கம் பார்த்துட்டேன், எங்கேயுமே குணப்படுத்த முடியல. எனக்கு டாக்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த காலத்துல பஸ் போய் சாப்பிட்டு முதல்ல சுகர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு தொடர்ந்து போய் 8 மாசம் சாப்பிட்டுக்கிறேன். சுகர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சுகர் குணமான உடனே அடுத்து பார்த்தா அந்த அலர்ஜி கால 2 காலில் சீயா நீரா ஒழுகு. பார்த்தா எங்கேயும் இந்த பவுசன் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. அந்த வாடை கட்ட வாடை அடிக்கி எனக்கு போறது கஷ்டமா இருக்கு. நான் போக மாட்டேன், அதிகம் போக மாட்டேன், வீட்டுல போக சொல்லுவேன். அப்படிப்பட்ட பார்த்தீங்கன்னா அந்த தோல் நோய் 35 வருஷம் தோல் நோய் வச்சா காணாம போயிடுச்சு. கால் 2 கால் சின்ன பையன் எனக்கு அழகா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு வந்து கண் போய் சுவர் ஏன்னா பார்த்தீங்கன்னா கண் வந்து போய் லென்ஸ் ஒரு வைக்க விட்டாங்க. எல்லா ஸ்டேஜ் முடிஞ்சு வச்சு, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து முடிஞ்சு வச்சு லென்ஸ் வைக்க விட்டாங்க. நான் போய் திருப்பூர் ஐபி லென்ஸ் வச்சுட்டு வந்தேன். செகண்ட் இயர் இந்த லென்ஸ் கட்டாயம் வைக்கணும், இந்த கண்ணு வைக்கணும்னாங்க. ஆனா செகண்ட் இயர் போய் செக் பண்ணும்போது வேண்டாம் சார், கண் நல்லா வேண்டாங்க. இந்த பாரு எப்படிப்பட்ட அற்புதம் எலெக்ஷன் மிஸ் பார்த்தீங்கன்னா, நீ என்ன சொல்ல தெரியல எனக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பரப்பிரசாரம். நீங்க முதல்ல சாப்பிடுங்க, சாப்பிட்டு போட்டு மக்களை சொல்லுங்க. என் டெஸ்ட் யாரும் பொய் சொல்லத்தே அவசியம் இல்லைங்க. உள்ளே பழனிசாமி சார்லாம் உண்மையை கடவுளா நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவர்கள் நீண்ட ஆயுள் இருக்கணும். என்ன காரணம்னா நான் செத்து 2 வருஷம் ஆயிருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவன் இன்னைக்கு வந்து உயிரோட வந்து வயசு 64 வயசு ஆச்சு. இப்ப 24 வயசா இருக்கிறேன். ஓடுற ஒடியார டோட்டல் 30 வயசு பையன் எப்படி என்ன செய்யணும் அதை மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு காரணம் வந்து மிராக்கல் சார். எலெக்ஷன் மிஸ்னா என்ன சொல்ல தெரியல. எனக்கு வந்து பெரிய ஒரு மிராக்கல். டாக்டர் போனா இந்த நோய் குணமானது கிடையாது. ஏன்னா இந்த வயசு நிறைய பார்த்துட்டேன். மாத்திரை சாப்பிட்டே இருக்கணும், ஒண்ணு கிட்னி வகையில சட்னி ஆகி போயிடணும். ஆனா இங்க வந்து உள்ளங்கால் வரை உச்சந்தலை வரை மேல சொல்லுவாங்க. அது அத்தனையும் சத்தியமா உண்மை. எனக்கு வந்து ஒண்ணு சுகர் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, அலர்ஜி 35 வருஷம் அலர்ஜி நோய் குணமாயிடுச்சு. ஒரு கண்ணு ஆபரேஷன் பண்ணி திரும்ப இந்த கண்ணு ஆபரேஷன் பண்ண வேணாம்னு சொல்லி டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தாரு. அவ பார்த்து எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு பாத்துங்க. அத்தனை ஒண்ணு நான் சொல்ல போனேன். என்னுடைய டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா சொன்னா தீராது. நான் 1000 பேர்த்த குணப்படுத்திக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லா சொல்ல டெஸ்ட் பண்ணி. ஆனா என்னுடைய டெஸ்ட் பண்ணி சொல்லதான் சொல்றேன். அதாவது ஒரு மனிதனுக்கு நோய் வந்து இன்னைக்கு வந்துச்சுன்னா பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்கு சார். அந்த நோய் குணப்படுத்தவே முடியாது. அப்படிப்பட்ட காலத்துல நமக்கு கிடைச்சிருக்குது. எல்லோருமே கண்டிப்பா சத்தியமா சொல்ல இந்த எலெக்ஷன் மிஸ் ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு சேர்த்தணும். நான் மாதம் மீட்டிங் வந்தா கூட மாதம் என் டீம்ல வந்து 1 லட்சம் ரூபாய் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். குறைஞ்ச வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேன். சார் தெரியும். சராசரி இன்னைக்கு என்று 1000 கஸ்டமர் இருக்காங்க. எல்லாருமே நீ சென்னை, திருச்சி, கரூர் பல பக்கம் கொடுத்துட்டு இருக்கிற. ஆனா ஒரே ஒரு முறையில கொடுக்கணும்னு இப்ப எல்லாம் சார் சொன்ன மாதிரி பாலகிருஷ்ணன் நம்ம டாக்டர் ஆகி போட்டாங்க. பல வார்த்தை ஐயா கடவுள் பல சொல்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த பொருள் பார்த்தீங்கன்னா அப்படி பேசுது. ஒரே ஒரு டைம் கொடுத்தா போதுங்க, 2 தேடி வருவாங்க சார். இந்த மாதிரி பொருள் உலகத்துல கிடைக்காது, இது தயார் பண்ண முடியாது. உண்மையிலேயே வருங்காலத்து நோய் இல்லாம இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா எல்லா வீட்லயுமே எலெக்ஷன் இருக்குன்னு நம்ம கொண்டு சேர்த்தணும். ஒவ்வொரு மக்களை புரிய வைக்கணும்னு சொல்லி தயவு செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டு கூட சொல்லுங்க, அப்பதான் பேச முடியும். நான் இன்னைக்கு 64 வயசுல உள்ள ஒரு மனிதன் இன்னைக்கு 24 வயசு போல இருக்கணும்னா அது காரணம் எலெக்ஷன் தான். எல்லா நோயும் இல்லாம நோயிலே இல்லை, எங்க உடம்புல நோய் இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லி இந்த நோய் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து கிடைச்சிருக்குது. இந்த எலெக்ஷன் மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் சாப்பிடுங்க. எல்லாரும் மீட்டிங் அட் பண்ணுவீங்க. திரும்ப சொல்றேன், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு வாழ்க்கையில உயிரோட கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்னா இனி அளவுக்கு போகாம நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த மிட்டை எடுத்துக்கங்க. நான் வந்து இன்னைக்கு 1.5 வருஷம் ஆச்சு ஒரு மருந்து மெடிக்கல் பக்கம் போனதில்லை. அப்படிப்பட்ட எனக்கு வாழ்க்கை கொடுத்துக்க பழனிசாமி சாருக்கும் பல லட்சம் மக்களை உருவாக்கி பல நோயிலிருந்து விடுபடுது அந்த ஐயா பழனிசாமி கடவுளா நினைச்சுக்கிறேன். விசாரணத்துக்கு நன்றி சொல்லி நீங்க வந்து அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. அரேவா, யாரும் நம்புவாங்களா சார்? 64 நீங்க பேசின பேச்சு 24. இன்னும் ஒரு God bless you sir. அதாவது 1 year கிட்டத்தட்ட இருக்கும்ல மாரிமுத்து சார்? இருக்கும். எஸ், 1 year. ஆமா, இந்த ஒரு வருஷத்துல அன்னைக்கு எலிக்சர் மிக்ஸ சாப்பிட்டு அவங்க ஒய்ஃப் சாப்பிட்டு அன்னைக்கு பார்த்த ரிசல்ட் தான் இந்த மனிதன். சீனியர்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு சீனியர்னா வயசு இல்லை, பட்
எக்ஸ்பீரியன்ஸ்ல சீனியர் தான், மாற்றுக்கிறதே இல்லை. அந்த பேச்சுல அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக். காரணம் எலிக்சர் மிக்ஸோடைய அந்த ஒரு தாக்கம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களுடைய ஸ்பீச்சை கேட்கும் போது, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. குட் மார்னிங். எஸ், குட் மார்னிங். சார் சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டயாபெட்டிக் சார் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கும் பொழுது அவங்க எடுத்துட்டு அவங்க ஒய்ஃப் கொடுத்தாங்க. நீ பெயின் இந்த மாதிரிலாம் அவங்க ஒய்ஃபுக்கு. ஸோ ரிசல்ட் பார்த்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ நான் ஏன் இந்த மனுஷனை உயர்வா பேசினேன் அப்படின்னா, இன்னைக்கு அவர் மூலியமாக ஒரு 1000 பேருக்கு இந்த ஒரு வருட காலத்துல அவர் மூலியமாக போயிருக்கு. ஒரு தனி நபருடைய மாற்றம் அப்படிங்கிறது உண்மையிலே மைல் ஸ்டோன். அது மாரிமுத்து சாருக்கு உரித்தானது. அவர் ஒருத்தர் மூலியமா ஒரு 1000 பேருக்கு ப்ராடக்ட் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு வருஷத்துல ரொம்ப சந்தோஷம். அடுத்த வருஷத்துல 10,000 பேருக்கு போகணும் அப்படின்னு உங்களை நான் வாழ்த்துறேன். அவர் சொன்ன மாதிரி எஸ் சார், God bless you more and more health and wealth. ஸோ அவருக்கு பாத்தீங்கன்னா டயபெட்டிக்ல நல்ல ரிசல்ட் முன்னாலே பார்த்துட்டாங்க. ஸ்கின் சம்பந்தப்பட்ட அந்த கால்ல சம்பந்தப்பட்ட அழகு தானே, தோல் தானே நம்மள நம்ம எப்படி அழகு அப்படிங்கறத ஒரு வர்ணிக்க கூடியதுல ஒரு தோல் முக்கியமான ஒரு உறுப்பு. லார்ஜஸ்ட் ஆர்கன் இந்த பாடினா அது ஸ்கின். அந்த உறுப்பு அவ்வளவு ஒரு மாற்றங்கள் கொடுக்குது. அழகா, மென்மையா, பாக்குறதுக்கே யங், ஆன்டி ஏஜிங்னு சொல்லலாம், ரெஜுவினேஷன் சொல்லலாம். அவ்வளவு ஒரு அழகை மேம்படுத்தி கொடுத்திருக்கு. அது மாதிரி கண் பார்வை டயபெட்டிக் மூலம் இல்ல பவர் லெஸ் ஆர் ஹை இந்த மாதிரி நிறைய டிஃபிஷியன்சி மூலம் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. எந்த கேசஸா இருந்தாலும் உண்மையில எலிக்சர் மிக்ஸ் காது, கண் இதுக்கெல்லாம் அந்த மந்த நிலையை ரொம்ப அழகாவே பாத்தீங்கன்னா ஒளி கொடுக்கும். உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு 64 சீனியாரிட்டி இந்த அளவுக்கு ஒரு ப்ராடக்ட் எடுத்து அவங்களும் நல்லா இருந்து நிறைய பேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற செய்யக்கூடிய சர்வீஸுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ சோ மச். அண்ட் யங் பவர்ஃபுல் மேன் வி பாக்கியராஜ் சார். வணக்கம். அனைவருக்கும் இனிய உற்சாகமான இரவு வணக்கங்கள். மேலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷமான, அதாவது இந்த உலகத்துல மிகப்பெரிய சந்தோஷம்னா எதுன்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல இன்னைக்கு ஒரு டெஸ்டிமோனியல் சொல்ல போறேன். அதான் உண்மையில கண்ட்ரைஸ் பண்ணேன். ஒரே ஒரு டெஸ்டிமோனியல் கொடுத்துக்கிறேன். நான் என்னோட பேர் பாக்கியராஜ், விருதுநகர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். நான் செல்ஃப் யூஸ்க்காக என்னோட காலில் கரப்பான் வகை சொரியாசிஸ் இருந்தது, அதுக்காக எடுத்துக்கிட்டேன். அது கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் 1 மாசத்துல 5 வருஷமா இருந்த பிரச்சனை சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் இந்த ப்ராடக்டை கொடுக்க ஆரம்பிச்சேன். அதுல நிறைய டெஸ்டிமோனியல் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ரீசெண்டா எடுத்த நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு டெஸ்டிமோனியல் என்ன அப்படின்னா, சென்னையை சேர்ந்த ஒரு பெண் குழந்தை, வயது 5.5 வயசு. அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தலை நிக்கல, பேச்சு வராது, தண்ணி குடிக்க மாட்டாங்க. இந்த 3 பிரச்சனை, தண்ணி துப்பிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். இந்த 3ல ஒரு வாரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த தாய் நம்ம கிட்ட சந்தோஷமா சொன்னது, என் குழந்தை தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு சொன்னாங்க. மேலே கண்ணு கலங்கி எனக்கு அவ்வளவு ஆனந்த சந்தோஷம், ஆனந்த கண்ணீர். உண்மையிலே அது ஒரு சந்தோஷம். அப்படியே ஒரு 2-3 நாள் கேப், ஒரு 4 நாள் அது இன்னொரு போன் வருது. நான் ஃபாலோ பண்றேன் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு, என் குழந்தை பேச முயற்சி பண்றான்னு சார் சொல்லியிருக்காங்க. அந்த தாய் என்கிட்ட அந்த தகவலை சொல்லும் போது, ஏற்கனவே தண்ணி குடிக்கிறான்னு சொல்றதே ஒரு சந்தோஷம், பேச முயற்சி பண்றான்றது எப்படி இருக்கும். இந்த 10 நாளைக்கு முன்னாடி எலிக்சருக்கு முன்னாடி இருந்த குழந்தை இன்னைக்கு ஒரு 10 நாள்ல ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்குன்னா, நிச்சயமா அந்த குழந்தை 1 மாசத்துல பேசிருன்றத நான் 100% நம்புறேன். உண்மையிலே தேங்க்ஸ். இந்த ஒரு டெஸ்டிமோனியல் மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் பேசணும்னு எதிர்பார்க்கிறேன், அதனால நான் வழி விடுறேன். நன்றி, வணக்கம். அந்த குழந்தைக்கு என்ன வயசு சார்? 5.5 வயசு மேடம், பெண் குழந்தை. ஓகே. அந்த லாஸ்ட் டைம் கூட கொடுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்களே? இல்ல, இது கேட்கல மேடம், நம்ம கேட்கல. பரவாயில்ல கேட்காமலே கொடுத்துட்டாங்க. குட் குட். என்ன டோசேஜ் கொடுத்திருக்கீங்க? ஆக்சுவலா 6 தான் மேடம் கொடுத்தோம். 6 டோஸ் தான் மேடம். ஃபேண்டாஸ்டிக், அமேசிங். Thank you so much. ஸ்பெஷலி நன்றி. God bless you. Thank you sir. ரொம்ப உண்மையிலே சந்தோஷமா இருக்கு.
ஸோ அது அவங்கவுங்களுடைய, அதாவது ப்ராடக்டை பொறுத்த வரையுமே எப்பவுமே வந்து 18 வயசுக்கு மேலதான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த பொருள் வந்து அவங்களுடைய அன்பர்கள் நண்பர்கள் அவங்க வந்து கொடுக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட் ஒருத்தியில அவங்க கொடுக்குற விஷயம் தான் இது. அந்த வகையில நீங்க அந்த ட்ரஸ்ட்டை கொடுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ காட் பிளஸ் யூ மோர். உண்மையில ரொம்ப நல்ல டெஸ்டிமோனி. ஸோ கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றம் இன்னும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். எஸ், கருப்புசாமி சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. எஸ், கருப்புசாமி சார் உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். சரி, ஓகே, அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். கருப்புசாமி சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க பாருங்க. சரி, அதனால பின்னுங்களா? பரவாயில்லையா சார்? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ATR சார். ஓகே, தங்கம் மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ கூப்பிட்ட நேம்ஸ் யாராவது ரெடியா இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. தங்கம் மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. எஸ், அன்மியூட் பண்ண முடியுதுங்களா? ஓகே, ஃபைன். பாலா சார் ஃப்ரம் சேலம். எஸ், மைக் இஸ் ஓவர் டு யூ சார். பாலா சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஏற்கனவே ஒரு ரிசல்ட் சொல்லியிருக்கோம். 18 நாள்ல ஒரு 10th படிக்கிற பொண்ணுக்கு. சார் உங்களோட வாய்ஸ் அப்படியே ரைஸ் பண்ணிக்கங்க வால்யூம். மேடம், 18 நாளையில ஒரு குழந்தைக்கு தைராய்டு வந்து நார்மல் ஆயிருக்கு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அவங்களுடைய பாட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தைராய்டு 18 வருஷமா தைராய்டுக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா என்னன்னா, அந்த குழந்தைக்கு எந்த டாக்டர் பார்த்தாரோ அதே டாக்டர் தான் இந்த பாட்டிமாக்கும் தைராய்டுக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, நம்ம இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 7 days ஆயிருக்கு. இப்ப அவங்களுக்கு அந்த கழுத்துல பாத்தீங்கன்னா ஒரு கட்டி மாதிரி தோணும். தைராய்டு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு அந்த கழுத்துல இருக்கிற அந்த வீச்சங்கள் வந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. 1.5 சென்டிமீட்டர் குறைஞ்சிருக்குன்றாங்க. நல்ல ஒரு ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு. என்ன நல்ல விஷயம்னா, ஏற்கனவே எந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தாரோ அதே டாக்டருடைய பேஷண்ட் தான் இவங்களும். இப்போ செகண்ட் ரிசல்ட் இன்னும் ஒரு 2-3 நாள்ல நம்ம ரிப்போர்ட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஆனா பாடியில மாற்றம் தெரிய ஆரம்பிச்சு. அதே மாதிரி ஏற்கனவே அந்த 10th படிக்கிற பொண்ணுக்கு இப்போ 2.5 கிலோ வெயிட் லாஸ் ஆயிருக்கு. தைராய்டு நார்மல் ஆனதுனால. ஸோ ஒரே ஃபேமிலியில 2 ரிசல்ட் நம்ம வந்து எடுத்துருக்கோம். தேங்க்யூ. ஓகே, சூப்பர். எலிக்சர் மிக்ஸ் பெண்கள் வந்து பெரும்பாலும் தைராய்டு பொறுத்தவரையும் பெண்கள் தான் வந்து அதிகமாக வந்து பாதிக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. ஸோ அதுக்கு எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ எலிக்சர் மிக்ஸ் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு மெட்டபாலிசம், அந்த மெட்டபாலிசத்துக்கு பெரிய லெவல்ல உதவுகிறது யாரு அப்படின்னா தைராய்டு கிளாண்ட். உடலுடைய அந்த வளர்சிதை மாற்றத்துக்கு பெருமளவு உதவி செய்யறதும், நம்மளுடைய சாப்பாட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த ஃபுட்டை கன்வெர்ட் பண்றதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறது தைராய்டு. ஸோ அந்த ஒரு தைராய்டு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ அதே நேரத்துல மெட்டபாலிசத்தை நல்லா சீராக்கும். ஸோ அதனால பாடியோட வெயிட்டும் பாத்தீங்கன்னா உங்களுடைய கட்டுக்குள்ள வரும். தேங்க்யூ ஸோ மச் பாலா சார். ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சம்பூர்ண மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். திருச்சி மாவட்டம் முசிறி பிளாக் மேடம். வந்து எனக்கு வந்து இந்த ஒரு அமிர்த கலவை வந்து ரொம்ப அற்புதமான கிடைச்சிருக்கு. எனக்கு கால் வந்து மறுத்து போயிட்டு நரம்பு வந்து ஈர்த்து அப்படியே வலி தாங்க முடியாது, நரம்புடைய வலி தாங்க முடியாம இருந்துட்டு இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப
1 மந்த்தா தான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த முக்கால்வாசி கால் மறுத்து போனது, நரம்பு ஈர்த்தது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. இன்னும் கொஞ்சோண்டு அந்த கட்டை விரலுக்கு அங்கிட்டு கொஞ்சம் மறுத்தது இருக்கு. அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கியூர் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி விரல் இது வந்து பாத்தீங்கன்னா நரம்பு வந்து உள்ள போயின்னு இருந்தது, அதெல்லாம் வந்து அப்படியே மேடாயிருச்சு. மேடு வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி வலி தாங்க முடியாம இருந்துச்சு, எரிச்சல் இருந்தது, அதெல்லாம் சரியாயிருச்சு. கண் பார்வை வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் கண்ணாடி போட்டுட்டு தான் எழுதிட்டு இருக்க முடியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடியே இல்லாம எழுதுற மாதிரி ஆயிடுச்சு நைட்டு டைம்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுவும் எனக்கு ஒரு கியூர் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, தலையில வந்து இந்த கொடை சைடு ஒரு கட்டி வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. சைடுல 2 பக்கம் அந்த நரம்பிட்ட மேல தலை உச்சந்தலை கிட்ட ஒரு இடத்துல முட்டிட்டு அப்படியே இருந்தது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி காணா போச்சுன்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காணா போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கானது. அது இல்லாம இடையில வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் வந்து அப்படியே ரொம்ப வலிச்சிட்டு இருந்துச்சு, வலி ரொம்ப தாங்க முடியல என்னால. அப்புறம் வந்து ரமேஷ் சார்கிட்ட கேட்டேன், சார் வந்து இது மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் போகட்டுங்களா, வலிக்குது ரொம்ப அப்படின்னு சொல்லி சொன்னேன். வேற மாதிரி ஏதாவது எஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. அதனால வந்து ஒண்ணும் பண்ணாது, உங்களுக்கு ஹார்ட்ல வந்து கியூர் பண்ணி கொடுக்குது, அதையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குது, நீங்க பயப்பட வேணாம், தொடர்ந்து எடுத்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை எடுத்துட்டு இப்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் தான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். நான் வந்து இவ்வளவு கியூரா நினைச்சு பார்க்கல. நாங்க வந்து வேற மார்க்கெட்டிங்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதையும் வந்து சாப்பிட்டோம். ஆனா அதுல கிடைக்காத ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. வேற மார்க்கெட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டோம். இது வந்து நல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுது உங்களுக்கு. எஸ் ஆகுது யா. உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு டெஸ்டிமோனி. நிறைய ஹார்மோன் இம்பேலன்சஸ் தான் வரக்கூடிய ஏஜ் தான் இது. அந்த கால் மரத்து போகிறது, நரம்பு நம்னஸ் ஆகுறது, நரம்புகள்லாம் வந்து இழுக்கிறது, அதெல்லாம் பலம் இல்லாததுதான். அதே மாதிரி எரிச்சல் சொன்னாங்க. மேடத்துக்கு டயபெட்டிக் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த டயபெட்டிக்னாலயா அவங்களுக்கு கண்ணு பவர் அண்ட் எரிச்சல்னு தெரியல, ஆனாலும் அவங்களுக்கு அந்த இதுல ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இல்ல மேடம், சுகர் கிடையாது. தெரியல. ஓகே குட். சோ கழுத்துக்கு பின்னாடி டியூமர் சொல்லியிருந்தாங்க, அதுவும் காணா போயிட்டு. எஸ், லிபோமா எங்க ஸ்டோர் ஆயிருந்தாலும் பிளட் சர்க்குலேஷன்ஸ் ஆகும்போது கண்டிப்பா. அதே மாதிரி ஹார்ட், நல்ல ரத்தத்தையும் கெட்ட ரத்தத்தையும் நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான உறுப்பு இதயம் இல்லைங்களா? சோ அந்த இதயம் பகுதியில வலி அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு அது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கு. மோரார்லெஸ் பாத்தீங்கன்னா ஐ திங்க் எவ்வளவு காலம் எடுத்திருப்பாங்க சம்பூர்ண மேம்? எவ்வளவு காலம் எடுத்திருப்பீங்க எலிக்சர் மிக்ஸ்? எவ்வளவு நாள் எடுத்திருப்பீங்க? 1.5 நாள் வந்து ஒரு மாசம், ஒரு 15 நாள் தான் எடுத்து. மிராக்கல், ஒரு மண்டலம்னு கூட நம்ம கண்டிப்பா நீங்க அதை ரெகுலரா எடுங்க. நீங்களும் நல்லா இருந்து மத்தவங்களும் கண்டிப்பா வந்து நல்லா இருக்கிறதுக்கான வழிகளை செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ சோ மச் சம்பூர்ணா மேம். தேங்க்யூ மேம். எஸ், கருப்புசாமி சார் மைக் ஓப்பன்ல இருக்கு, வாங்க. கருப்புசாமி சார், கருப்புசாமி. எஸ்,
Karpusam sir, yes, intro yourself. Okay, fine. Tangam ma'am. Unmute பண்ணுங்க. Tangam ma'am. Okay, Shakila ma'am. Yes. Shakila Begum. Ma'am. Yes ma'am. Assalamualaikum ma'am. Walaikum salam. Assalamualaikum ma'am. என்னோட சாந்தி சமாதானம் சொல்லுங்க மேம். நாங்க உபைதுல்லா மிஸ்ஸஸ் பேசுறேங்க மேடம். ஓகே சொல்லுங்க. அந்த இது மருந்து 3 நாள் தாங்க மேடம் சாப்பிட்டேன். எலிகஸ் அது வந்து வெரிகோஸ் எனக்கு இருக்கு. அது 3 நாள் தான் சாப்பிட்டேன். வந்து இடுப்பு கைகால் இடுப்பு கீழே சரியான பெயின் மேடம். அதனால ரொம்ப வலி தாங்க முடியாம இன்னைக்கு போய் இன்ஜெக்ஷன் போட்டோம். கொஞ்சம் பரவாயில்ல, மறுபடியும் இருக்கு. சரி, அதான் இப்படி வலி வரும்னு சொன்னாங்க எங்க வீட்டுக்காரங்க. அதான் அவங்க அதனால கொடுத்துருக்கேன். இப்பதான் அவங்க ஸ்டார்ட். நான் எனக்கு சுகர் எல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு கால்ல சுகர் அல்சர் புண்ணு அதுவும் நல்லா இருக்கு. பட் இவங்களுக்கு ஒரு 3 நாள் ட்ரை பண்ணேன். இன்னைக்கு சரியான பையனா அப்படிங்கும்போது இன்னைக்குதான் மீட்டிங் கேட்கறாங்க. மேடத்து கூட பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் ஓபன் பண்ணி கொடுத்துருக்கேன். சும்மா சுருக்கமா 2 வார்த்தை மட்டும் உங்களுக்கு திரும்ப சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் சார். மேடம் உங்களோட ஏஜ் என்ன மேம்? 61. ஓ 61. ஓகே மேம். ஓகே. ஓகே, வேற என்ன இருக்கு? சுகர் 279 சுகர். வேற எதுவும் இருக்கு? வெரிகோஸ் வெயினா? அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. முழங்கால் மூட்டி வலி. சரி சரி. வாய்ஸ் பிரேக் ஆகுது. வேற எங்கேயும் இல்ல, முழங்கால்ல மட்டும். ஓகே, நீ பெயின். ஓகே. வெயிட் கெயினா இருக்கீங்களா? உடம்பு வெயிட்டா இருக்கீங்களா? வெயிட்ல நார்மல் வெயிட். நார்மல். சரிங்க சார். சரி. ஸோ உபைதுல்லா சாரோடைய ஒய்ஃபுக்கு பாத்தீங்க அப்படின்னா வெரிகோஸ் வெயின் 3 நாளா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பயங்கரமான பெயின் இருக்கு. எஸ், எனக்கும் சாப்பிடும் போது அப்படிதான் பிரெக்னன்சில ஏற்பட்ட வெரிகோஸ் வெயின். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 years தான் எனக்குமே இருந்தது எலிக்சவிக் சாப்பிடறதுக்கு முன்னாடி. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியா நரம்பு எடுத்து வச்சு சுத்தம் பண்ற மாதிரியே இருக்கும். வெரிகோஸ் வெயின் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து பர்டிகுலரா நரம்பு சுத்தம் பண்ற மாதிரி அந்த நரம்புக்குள்ள வேலை நடக்கிற மாதிரியே சென்சேஷன் இருக்கும், அந்த உணர்வுகள் இருக்கும். காரணம் என்னன்னா நரம்புக்குள்ள இருக்கக்கூடிய வால்வோட வீக்னஸ் தான் வெரிகோஸ் வெயின் வருது இல்லைங்களா. சோ அப்போ அந்த அந்த வீக்னஸ்னால அங்கங்க வந்து கழிவு ரத்தங்கள் தேக்கம் இருக்கும், இறங்கி அது ரொம்ப நேரம் நிக்க முடியாது. கஷ்டமான விஷயம். சில பேருக்கு பல்ஜ் ஆகும், சில பேருக்கு பீரியட்ஸோட டைம்ல எல்லாம் ஹெவி பெயின் கொடுக்கும். அது இருக்க எக்ஸ்டென்ஷன் ஆகுமே தவிர அது குணமாகாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா எலிக்சர் மிக்ஸ்ல கன்சியூம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா பெயின் இருக்கும். பயப்படாதீங்க, பெயின் இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா அது உங்களுக்கு அது சுத்தம் பண்ணுது. சின்ன விஷயம் இல்ல, கிட்டத்தட்ட உடம்புக்குள்ள வந்து உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரை இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நரம்பு தான், நரம்பு மண்டலங்கள் தான் அதிகம். 1,61,000 கிலோமீட்டர் அளவுக்கு அப்படி பின்னி பெடல்ல கிடக்கு. பூமியுடைய எதிர்ப்பு சக்திக்கு ஆப்போசிட்ல எதிர்மறையா அது வந்து மேல நோக்கி வருது இல்லையா திசை. அப்படிங்கும் பொழுது அதுக்கு ஒரு ஃபோர்ஸஸ் தேவைப்படும், அது மீறிதான் வருது. சோ இப்போ தேக்கமா இருக்கக்கூடிய விஷயங்களை கிளென்சிங் பண்ணும்பொழுது இந்த மாதிரி பெயின் எடுக்கும். பயப்படாதீங்க. எலிக்சமெக்ஸ் அதுக்காக விட்டுறாதீங்க, ரெகுலரா சாப்பிடுங்க. டெஃபினட்டா இந்த வெரிகோஸ் வெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்தவுட் சர்ஜரியில நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். உங்களோட வெயின்ஸ் அந்த பல்ஜா இருக்க வீக்கமா இருக்கக்கூடிய அங்கங்க சுருண்டுகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா
விரைவில் மாறும், நிறங்கள் மாறும், அந்த வடிவங்கள் மாறும். ரெகுலரா எடுங்க, 6 to 9 months எடுங்க, ரொம்ப நல்லா கிடைக்கும். ரெண்டாவது வந்து நீ பெயின். ஸோ 61 அப்படிங்கும் போது டெஃபினட்டா வந்து கால்சியம் குறைபாடுகள்லாம் இருக்கும். ஏன்னா மாதவிடாய் காலங்கள் நின்றுக்கலாம். ஸோ அதனால வந்து ஈஸ்ட்ரோஜனுடைய மாற்றங்கள்லாம் இருக்கும், ஹார்மோன்ஸோட சேஞ்சஸ்லாம் இருக்கிறதுனால நீ பெயின் இருக்கும். டயபெட்டிக்கும் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா பலகீனமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ தயங்காம ரெகுலரா எடுத்துட்டு வாங்க ஷகிலா மேம். தேங்க்யூ சோ மச். எஸ் ஃபைசுல் சார், ஃபைசுல் அஹமத் சார். தங்கம் மேம் மைக் ஓபன் பண்ணிருக்கீங்க. எஸ் வெல்கம் தங்கம் மேம். அப்புறம் ஃபைசுல் சார் பேசலாம். மேம் ஹலோ. ஹலோ மேம் கேக்குதா? எஸ் கேக்குது மேம். மேம் நான் ஜனவரி மாசத்துல இருந்து எங்க அம்மாவுக்கு கொடுத்துருக்கேங்க மேம். எங்க அம்மாவுக்கு வந்து 80 வயசுங்க மேம். தைராய்டு சரியாயிடுச்சுங்க மேம். எங்க சின்னம்மாவுக்கு சுகரு, பிரஷரு எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்குங்க மேம். எனக்கு வந்து தேம்பல் சரியாயிடுச்சு. கர்ப்பப்பை பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, அது சரியாயிடுச்சு. உடம்பு குறைஞ்சிருக்கு மேம். எல்லாமே சூப்பர் ரிசல்ட் மேம். எங்க வீட்டுக்காரருக்கு மட்டும் 3 நாள் கொடுத்துட்டு வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டு இருக்கவே மாட்டேங்கிறாருங்க. வலிய பார்த்து பயப்படுறாரா? ஆமாங்க. வலி தாங்கிட்டாங்க, நீங்க வலி தாங்கன்னா அது எனக்கு வேண்டானா வேணாம் சண்டை போடுறாருங்க மேம். அதனால சரி கொஞ்ச நாள் விட்டுட்டேன், அப்படி இருக்கட்டும் அவரு பார்த்து. வந்து தைராய்டு பிரச்சனை சரியாயிடுச்சு. ஜனவரி மாசம் 1 மாசம் 1.5 மாசம் அளவே 3 மாசம் 4 மாசம் சாப்பிட்டாங்க மேம். இப்ப தைராய்டு மாத்திரை சாப்பிடறதே இல்ல, நிறுத்திட்டாங்க. வெரி குட். ஓகே, தொடும் போதே சரியாயிடுச்சு. 80 வயசுல நம்ம பவரை பாருங்க. அப்ப எலிக்சர் மிக்ஸோட பவரையும் பாருங்க. சூப்பர். அது மாதிரி யூட்ரஸ் பிரச்சனை. எஸ், பெண்களுக்கு நீங்க தங்கம் வாங்கி கொடுப்பீங்களோ புடவை வாங்கி கொடுப்பீங்களோ எனக்கு தெரியாதுங்க. இங்க இருக்கிற 200 பேருமே தயவு செஞ்சு எலிக்சர் மிக்ஸ் வாங்கி கொடுங்க. காலத்துக்கும் உங்களுக்கு நன்றியா இருப்பாங்க. ஏன்னா எலிக்சர் மிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அவங்க வந்து நாள் கணக்கா நின்று வேலை பார்க்கறது, எல்லா விஷயத்தையும் தாங்கிக்கிறது, எமோஷனல் ரீதியா, பிசிக்கல் ரீதியா அவங்களுக்கு தாங்க நியூட்ரிஷன்ஸ் அதிகமா தேவைப்படும். எலிக்சர் மிக்ஸ் பெண்களுக்கு ரொம்ப நல்ல வேண்டிய பொருள். எஸ் தங்கம்மா, வேற ஏதாவது டெஸ்டிமோனி இருக்கா? வேற எதுவும் இல்ல மேம். எங்க வீட்டுக்காரர் சரியா இது பண்றாரு மேம். அதனால வந்து எங்க அம்மாவுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்கு? அவர் வந்து யாருக்கு கொடுக்க கூடாது அந்த மாதிரி சொல்றாரு மேம். சண்டை வருது. அதனால வந்து எங்க அம்மாவுக்கு ரிசல்ட் எடுத்திருக்கேன். எங்க ஃபேமிலிக்கு அப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரிசல்ட் எடுக்கலான்ட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றோம் தங்கம் மேம். உங்களுடைய மனசும் தங்கமா இருக்கும் நான் நம்புறேன். அதனாலதான் உங்களுக்கு அந்த அமேசான் எனக்கு தெரியும் மேம். சரி. ஆக்சுவலி வந்து இந்த பொருள் வந்து யாருக்கு போகணும்னு விதி இருக்கோ நீங்க அடிக்கடி சொல்றதுனால நான் வந்து சரி யாருக்கு போகணும்னு விதி இருக்கு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்களா? அது எனக்கு சரிங்க. ஒரு நேரம் வரும், எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வரும்போது அந்த எலிக்சர் மிக்ஸ் வயிற்றுக்குள்ள போகும். அதனால அதனால வந்து நீங்க எந்த விதத்துல ஒரி பண்ணாம நீங்க இதை எடுத்துட்டு உங்க ஃபேமிலியோட நீங்க நல்லா இருங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்களுக்கு எப்ப போய் சேரணும்னு இருக்கோ அப்ப போய் சேரும். மத்த வழியில முயற்சி செய்யுங்க, முயற்சியை விட வேண்டாம். ஓகே, நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி வெரி போல்டு நவடேஸ். உண்மையிலே வந்து இந்த மனசெல்லாம் வந்து பெரிய மனசு என்னை பொறுத்தவரையும். உண்மையில அதுக்கு காரணம் எலிக்சர் மிக்ஸ் தான். ஏன்னா எலிக்சர் மிக்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த உடல் நலமும் மனநலமும் தான் அவங்களை எல்லா வகையிலையும் வந்து ஒரு பலமா ஆக்குது. தேங்க்யூ சோ மச் தங்கம் மேம். ஃபைசுல் அஹமத் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க இல்லையா? வாங்க. எஸ், அடுத்தது சங்கரபாண்டியன் சார். ஃபைசுல் சாருக்கு அப்புறம் ஃபைசுல் சார் நான் உங்களை கோஹோஸ்ட் கொடுத்திருக்கேன், அன்மியூட் பண்ணி பேசலாம். ஓகே, அன்மியூட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். சங்கரபாண்டியன் சார் வெல்கம். மேடம், நான் பூந்தமல்லியில இருந்து பேசுறேன் மேடம். சங்கரபாண்டியன்.
எஸ், சென்னையில இருந்து பேசுறீங்க சங்கரபாண்டியன் மேடம். ஆமா மேடம். எலெக்ஷன் மிஷின் மூலம் உள்ள வந்து ராஜா சார் தான் காரணம். இந்த எலெக்ஷன் மிஷின் முன்னாடி வந்து எனக்கு நிறைய பைக் டிராவல் நான் அதிகமா பண்ணுவேன். முதுகு தட்டு பிரச்சனை, கால் பெயின் அதிகமா இருந்தது மேடம். இப்ப எனக்கு அதனால ஆரோக்கியமா இருக்கு, நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கு மேடம். நல்லா ஆரோக்கியமா இருக்கிறப்போ. ஓகே. இப்ப என் நண்பர் 2 பேருக்கு நான் எலெக்ஷன் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கேன் மேடம். ஒரு நண்பருக்கு சுகருக்காகவும், இன்னொரு நண்பருக்கு ரொம்ப நாளுக்கு அவங்க குழந்தை இல்ல வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்க ரிசல்ட் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த மீட்டிங்ல நாங்க அதை பத்தி கண்டிப்பா சொல்லுவோம் மேடம். இப்ப எனக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கு, நல்லா ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கு மேடம். எலிசிபெத் சாப்பிடலாம் நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ராஜா சார் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் பேசுறாரு. அவரு ராக்கெட் ராஜா சார் தானே? ஆமா சார். அவங்களும் இங்கதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுவாங்க. இல்ல மேடம், இல்ல மேடம், நான் தான். ஓ, இந்த டாக்டர் ராஜன் சார். ராஜன் சார். ஓகே, சூப்பர். ஓகே சங்கரபாண்டியன் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெஃபினட்டா இது இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணும். இன்னும் நிறைய டெஸ்ட் பண்ணி உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். தொடர்ந்து சாப்பிடுங்க. ஓகே மேடம், கண்டிப்பா. எஸ், சிவகுமார் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஐ திங்க் சிவகுமார் சார் ஃப்ரம் சாதனா ஆயுர்வேதிக் மெடிக்கல். சிவகுமார் கே சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? ஏன் எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு மைக் ஆன் பண்ணாமலே போயிடுறீங்க? கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலைங்கிற மாதிரி போயிடுறீங்களே. ஓகே ஃபைன். ஃபைசுல் அஹமத் சார். ஓகே ஃபைன். பிச்சமுத்து சார். மேடம் வணக்கம் மேடம். வெரி குட். மேடம் வணக்கம். மீட்டிங்ல இணைஞ்ச அத்தனை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் சொல்லிடுறேன் மேடம். ரெடியா இருந்திருக்கீங்க இல்லைங்களா? எப்படா மேடம் கூப்பிடுவாங்கன்னு? எஸ் மேடம், எஸ் மேடம். Go ahead sir. ஒரு டயபெட்டிக் பர்சன் கொடுத்திருந்தேன் மேடம். 42 இயர்ஸ் விமன்ஸ் அவங்க. கிட்டத்தட்ட 26 வருஷமா அவங்களுக்கு சுகர் இருந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெடிசன் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண் பார்வை குறைபாடாச்சு. கிட்னியில வந்து யூரிக் ஆசிட், கிரியாட்டின் அதிகமாகி போச்சு. அதோட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து காலு வீக்கமாயிடுச்சு. முழங்கால் கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கின் எல்லாம் அப்படியே கருப்பா மாதிரி அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால அவங்க 2 வீலர் ஓட்ட முடியாம அப்படியே சிரமப்பட்டு இருந்தாங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களால இந்த கிரியாட்டின் லெவல் அதிகமாக போனா டயாலிசிஸ் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் நான் எனக்கு அறிமுகமானாங்க. இப்ப 14 நாள் தான் அது கொடுத்து நான் 6 டோஸா பிரிச்சு கொடுத்துருந்தேன். 6 வந்து 2 வேளை எடுக்க சொல்லியிருந்தேன். அவங்ககிட்ட இப்ப நேத்து போய் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட நிறைய மிராக்கலான ரிசல்ட். எப்படின்னு கேட்டீங்கன்னா கால் அந்த கலர் எல்லாம் மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே விசிபிளா சொன்னாங்க, இதெல்லாம் கலர் மாறிடுச்சு சார் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண் பார்வை இப்ப நல்லா இருக்கு, நான் வண்டி எல்லாம் எடுத்து ஓட்டுறேன் சார். இப்ப எங்க அம்மா வந்தாங்க, இப்ப நேத்து கூட போயிட்டு நான் தான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன் சார். 2 கிலோமீட்டர் மேல நான் டிரைவ் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. அதே போல செக்அப் போயிட்டு வந்துட்டு அந்த யூரிக் ஆசிட், கிரியாட்டின் லெவல்லாம் குறைஞ்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் மேடம். அவங்ககிட்ட ஒரு பெட்டரா ஃபீல் பண்ணாங்க. ஆக்டிவிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கிற மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எவ்வளவு ஆக்டிவா இருந்தானோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. பசங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசினாங்க. நான் கண்டிப்பா அடுத்த முறை நான் வந்து அவங்ககிட்ட டெஸ்ட்மெண்ட் கொடுக்குறேன் சார், நேரடியா நான் பேசுறேன் சார்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேடம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 62 வயசு ஒரு உமன் வந்து போன் பிராக்சர் ஆச்சு, பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி வேற இருந்தாங்க. அவங்க என்னன்னுச்சுன்னா இதுக்கு மேல நம்ம அவ்வளவுதான் எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்துருவ மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லா எனர்ஜியே இல்லாம ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. அவங்க பொண்ணு வந்து என்னோட கஸ்டமர். அவங்க ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி இருக்கு சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஒன்னும் இல்லை, நான் இந்த மாதிரி எலிசர் மிக்ஸ் ப்ராடக்ட் இருக்கு, இதை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 பிரிச்சு 3 வேலை எடுக்க சொல்லியிருந்தேன் மேடம். எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 3 பாக்ஸ் அளவு கொடுத்துட்டேன். அவங்ககிட்ட என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரெக்கவரி. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கை கட்டு போட்டிருந்தாலும் தொட்டில் மாதிரி போட்டிருந்தாங்க, அதை அவுத்துட்டாங்க. அடுத்து அவங்க கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வந்து அவங்களோட சிஸ்டர் வீட்டுக்காரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு மாறி வந்திருக்காங்களா, அப்படி என்ன கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்க வந்து இப்ப ஹெல்த்தியா இருக்காங்க, நல்லா ஆக்டிவா இருக்காங்க, இப்பவும் எடுத்துட்டு இருக்காங்க மேடம் அவங்க. அதே போல 3வது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிவர் ப்ராப்ளத்துக்காக கொடுத்திருந்த மேடம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 70 இயர்ஸ் ஒரு ரிட்டையர்ட் பர்சன் அவரு. அதனால என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 3 முறை வந்து டாய்லெட் போயிட்டு வந்துருவாங்க. அதனால உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிருது, எனர்ஜி லெவலில் இல்லாத மாதிரி இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. சுகர்லாம் கிடையாது, ஆனா அவருக்கு இந்த சேலஞ்ச் இருக்குன்னு தெரிஞ்சு இப்போ நான் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16-17 நாள் இருக்கும் மேடம்.
இப்ப அது என்னாச்சுன்னா எடுத்ததுக்கு அப்புறம் 7வது நாள் 8வது நாள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சார் இப்ப எனக்கு அந்த மாதிரி சேலஞ்சு இல்ல சார். இப்ப நான் துணிஞ்சு காலையில டிராவல் பண்றதுக்கு எனக்கு சௌரியமா இருக்கு. முன்னெல்லாம் பயந்து போக மாட்டேன். ஆனா இப்ப நல்லா போயிட்டு இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். எனக்கு நல்லா இருக்கு சார். ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் மேடம். ஓகே மேடம். பட்டாசு மாதிரி நிறைய டெஸ்டிமோனி. தேங்க்யூ சோ மச் வெச்சமுத்து சார். அமேசிங் ரிசல்ட். ஏஜ்டான பீப்புளுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட். ஃபைசுல் சார் ஓபன் பண்ண போறீங்களா இல்ல கண்டென்சர் மைக் ஓபன் பண்ண போறீங்களா? யாரு ஃபர்ஸ்ட் மைக்? எஸ் கண்டென்சர் வெல்கம் மேடம். அப்ப பதினே ஓபன் பண்ணி ஆரணி இருந்து பேசுறேன் மேடம். என்னமா? ஆரணி இருந்து பேசுறேங்க. ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம். ஓகே மேடம் எங்க மனைவிக்கு இந்த தலைக்கு தண்ணி ஊத்தினா வீசிங் பிரச்சனை இதே மாதிரி பிரச்சனை இருக்குது மேடம். சரி. தலை குளிச்சாங்கனாக்கா தலையில ஈரம் பட்டாவே அவங்களுக்கு மூச்சு வாங்குறது இதே மாதிரி பிரச்சனை இருக்குது. நிறைய நாள் இருக்குதுங்க. அவங்களுக்கு நான் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் வேற பொருளும் கொடுத்துருக்கேன். பிளஸ் அலோபதி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணின்னு இருப்பேன். அப்பதான் நண்பர் இந்த உங்க ப்ராடக்ட் இது கொடுத்தாரு. ஒரு பாக்கெட் 6ஆ பிரிச்சு சாப்பிட சொல்லி கொடுத்தாருங்க. ஒரு 3 நாளா எடுத்துன்னு வரவங்க இன்னைக்கு 4வது நாள். அவங்களுக்கு நேற்று என்ன ஆச்சுங்க, ஈவினிங் டைம்ல மூச்சு ரொம்ப அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்ப இந்த ப்ராடக்ட் எடுத்தாக்கா உள்ளகிறது சொல்லுவாங்களே, ஹெர்பல் பொருள் எடுத்தா கழிவுகள் வெளியேறும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி எதனா இதுல இருக்குங்களா? இப்போ நீங்க இந்த ப்ராடக்ட் பத்தி இது ஒவ்வொரு நோய்கள் பத்தி ஒரு 10 செலக்ட் பொருள் நோய்கள் எடுத்து இது எப்படி எடுத்துக்கணும் எப்படி எடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்டிமோனி சொன்னா எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேடம். அதனால அதே மாதிரி பகிர்ந்து நல்லா இருக்கும் முதல்ல. ஏன்னா சொல்லுங்க. இன்னைக்குதான் நீங்க மீட்டிங் வரீங்க கரெக்டா? இல்ல போன டைம் வந்தேன். இது எப்படி சாப்பிட முறைன்னு சொல்லி நான் மெசேஜ் டைப் பண்ணிருந்தேன். எந்த கிழமை வந்தீங்க ஐயா? என்னங்கம்மா? எந்த கிழமை வந்தீங்க? ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் ஒரு முறை அனுப்பிச்சிருந்தாரு லீடர் எனக்கு சீனியர். புதன்கிழமையா வெள்ளிக்கிழமையா? அதான் ஞாபகம் இல்லை மேடம். வெள்ளிக்கிழமை. இனிமே இந்த ஒரு வாரத்துக்கு நீங்க அட்டென்ட் பண்றீங்க மேடத்தோட மீட்டிங். புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை. உங்களுக்கு யாரு இந்த லிங்க் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட இருந்து லிங்க் வாங்கிக்கோங்க. சார் உங்க ஒய்ஃபோடைய ஏஜ் என்ன? ஏஜ் 51ங்க. 51. ஓகே ஃபைன். இப்போ மேடத்துக்கு அடிக்கடி கோல்டு பிடிக்குது அப்படிதானே சார்? ஆமாங்க. சரி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய உடம்புல நல்ல ஹார்மோன்ஸ் இருக்கும். அதாவது ஹாப்பி ஹார்மோன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இதுல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்ல கார்டிசல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. கார்டிசல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். யாரு மேடமா? பேசுறேன் மேடம். ஒரு நிமிஷம் கண்டென்சருக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் சார். சார் கண்டென்சர் ஒய்ஃபுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனாலதான் சார். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லா விஷயமும் டீப்பா வேணுங்கும் போது எல்லாம் இந்த ஒரு வாரம் அட்டென்ட் பண்ணிடுங்க. திருப்பி நான் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா பேசலாம். கண்டிப்பா ஒய்ஃபோட இம்யூனி சிஸ்டம் கண்டிப்பா எலிக்சர் மிக்ஸ் மூலமாக பலப்படும். உங்களுக்கு யாரு இந்த லிங்க் கொடுத்தாங்களோ அவங்க கிட்டே தாராளமா அந்த நார்மல் டோசேஜே நீங்க கன்சியூம் பண்ணுங்க. ஓகேங்களா? சரிங்க. கண்டிப்பா நல்ல மாற்றம் கிடைக்கும். 51 ஏஜா இருக்கிறதுனால பாக்ஸ்ல நார்மலா கொடுத்துட்டு அப்புறம் நீங்க டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஒரு வாரம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா நீங்களே புலமை ஆயிடுவீங்க. எஸ் ஃபைசல் சார் வெல்கம். ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் மேடம். என் பேர் ஃபைசல் அகமது, நாகப்பட்டினம். நான் திருச்சி ராக்கெட் ராஜா சார் டீமு. நான் நெட்வொர்க் ஒரு 20 years பண்ணிருக்கேன். ஆனா இப்ப மெடிசன்ஸ் எனக்கு 1 year முன்னாடி கோயம்புத்தூர்ல ஆஞ்சியோ பண்ணிச்சு. ஆஞ்சியோ பண்ணி அது என்ன சரியா வராம இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி நான் ராஜா சார்லாம் துபாய் போயிருந்தோம். இப்போ துபாய் போகும்போது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. 182 வரலையும் வந்துருச்சு. இது இப்போ பிபி 180 குறைவே இல்லை 2-3 நாளும். அப்புறம் அவர்கிட்ட சொன்னா நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஊருக்கு வந்தோன்னே ஒரு மெடிசன் அனுப்புறேன், நீங்க சாப்பிடுங்கன்னாரு. நான் ஊருக்கு வந்துட்டு 2-3 நாளைக்கு
பிரிச்சாரு. நான் 6 பிரிச்சு சாப்பிட சொன்னாரு. நான் வந்து ஒரு 10 நாளா சாப்பிட்டு இருக்கேன். இப்போ வந்து 50 இயர்ஸ் ஆகுது. எனக்கு 59 ஆகுது. அவங்க 49 இயர்ஸ் ஆகுது. அவங்களுக்கு கொடுத்து 4 நாள் ஆகுது மேடம். அவங்க என்னாச்சுனாக்கா வந்து அவங்க ஏற்கனவே முழங்கால் பெயின் இருக்கு, உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கு. ஆனா இதை கொடுத்து 4 நாள் நான் 9 பிரிச்சு கொடுக்க சொன்னாங்க. நான் 9 பிரிச்சு கொடுத்தேன். இப்ப 4 நாள்ல ரொம்ப பெயின் ஹெவியா இருக்கு, இடுப்பெல்லாம் வலிக்குது, எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நைட்டு தூக்கமே வர மாட்டேது அப்படின்னாங்க. சரி, அப்புறம் ராஜா சார்ட்ட கேட்டா ஒரு 2 நாள் வேணா நிப்பாட்டிட்டு மறுபடியும் சாப்பிட சொல்றேங்க, இது நல்ல ஒரு மெடிசன் அது அப்படின்னாங்க. அதான் அவங்க ரொம்ப பயந்துட்டு அதுதான் வந்து சாப்பிட சொல்லுவாங்க. சார் இப்போ வந்து மேடத்துக்கு உடம்பு முடியல இல்லையா? ஆன்ஜியோ பண்ணது மேடத்துக்கு இல்ல, எனக்கு உங்களுக்கு. ஓகே, நீங்க சாப்பிடுறீங்களா? நான் 10 நாளா சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு நல்லா இருக்கு, மாற்றம் தெரியுது. வெரி குட். எனக்கு 4 நாள் ரொம்ப சிரமமா இருந்துச்சு. எனக்கு 4 நாள் பெயின்லாம் இருந்துச்சு, முழங்கால் பெயின், செஸ்ட் பெயின்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த வேலை கொஞ்சம் தேவையில்ல, இந்த மெடிசன் எடுத்து நல்லா இருக்கு. ஓகே, மேடத்துக்கு வந்து நீ பெயின் மட்டும் தானா? இப்போ இடுப்புல பெயின் வருது, தூக்கம் வர மாட்டேங்குது. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, ப்ராடக்ட் சாப்பிடறதுக்கு முன்னாடி மேடத்துக்கு எதுவும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக் அந்த மாதிரி இருக்கா? முழங்கால் வலி இருக்கு. ஓகே, 49. ஓகே, மென்சஸ்லாம் உங்களுக்கு ரெகுலரா இருக்கா? ரெகுலரா இருக்கு. ஓகே, குட். ஸோ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்கு வந்து சில டிஃபிஷியன்சியும் இல்ல நீர்க்கோவைனால தான் வந்து நீ வலிக்கும், முட்டி வலிச்சிருக்கும். எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப கம்மியா தான் ஆக்சுவலி அவங்களுடைய அக்கார்டிங் டு த ஏஜ் அவங்க எடுத்துருக்காங்க இல்லையா? ஒரு சேஷட் 8 நாளைக்கு வர மாதிரி எடுத்துக்காங்க. என்ன பண்ணுன்னா நல்ல ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும், கழிவுகளை வெளியில எடுத்துட்டு வரும். அதனாலதான் இந்த பெயின் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். பாடி எல்லாம் வந்து பாடி எல்லாம் லேசா இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? ஒரு சேஷட்டை 4 நாளைக்கு வர மாதிரி மாத்திடுங்க. சார், ஒரு சேஷட்டை 4 நாளைக்கு வர மாதிரி மாத்திடுங்க. இடையில வேணா 2 நாள் பிரேக் எடுத்துக்கிட்டுங்க. வலி அப்படியே 9 நாள் பிரிச்சு அது அவங்களுக்கு இன்னும் சரியா வரலையே மேடம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சரியா? அது வந்து கழிவுகளை வெளியில எடுக்கும், முதல்ல சாப்பிடும் போது கழிவுகளை வெளியில எடுக்கிறதுனாலதான், அது வேலை செய்யறதுனாலதான் இவ்வளவு சிம்டம்ஸ், ஓகேங்களா? சோ நீங்க ஒரு சேஷட்டை 4ஆவே கொடுங்க. ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க எது பெயின் கில்லர் எடுத்துக்கிறதா ஒரு 2 நாள் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், ஓகேவா? மற்றபடி பெயின்ல நிரந்தரம்லாம் இல்ல, கண்டிப்பா மாற்றம் அடையும். நம்ம உடம்புல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் முட்டி வலிதான் நமக்கு அப்படி பிரச்சனை நடக்கும். பட் நமக்கே தெரியாம ஏதாவது விஷயங்கள் இருக்கலாம், ஹார்மோன் இம்பேலன்சஸ் இருக்கலாம், ரத்தம் வந்து குறைபாடா இருக்கலாம், ரத்த ஓட்ட சீரா இல்லாம இருக்கலாம், நம்ம கண்ணுக்கு தெரியாது இல்லையா? அதனால அது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள இருந்து சரி பண்ணும். 49ல இருக்கவங்க ரெகுலரா ஒரு 3 months எல்லாம் சாப்பிட்டாங்களா அடுத்த 30க்கு வந்துருவாங்க, 30 லுக்ல இருப்பாங்க. சோ அதுக்கு வந்து உடம்பும் வந்து ஆக்சுவலி ஆரோக்கியப்படும், மனதும் ஆரோக்கியப்படும், ஓகேவா? பயப்பட வேண்டாம். குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடுங்க, ஓகேவா? தேங்க்யூ. எஸ், ஐ திங்க் வேற யாரோ சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. ஓகே, சாந்தி மேம். ஓகே, வாங்க மேடம். வணக்கம் மேடம். ஓ சார், வணக்கம் சார். எஸ், மிஸ்ஸஸ்க்கு தான் எலக்ட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் மேடம். இது ஒரு 4வது பாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதோட நானும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். வெயிட் வந்து ஒரு 5-2-7 கிலோ எனக்கு வெயிட் குறைஞ்சிருச்சு மேடம். ஆனா எனக்கு இந்த ஜாயிண்ட் கால்ல வந்து அந்த கணுக்கால் ஜாயிண்ட் பூரா அப்படியே சுளுக்கு எடுத்த மாதிரி வலிக்குதுங்க மேடம். ஊண்டி மிதிக்க முடியல. இது இப்ப எனக்கு ஒரு மாசமா அந்த வலி இருக்குங்க மேடம், அந்த ஜாயிண்ட்க்கு மட்டும். ஆனா ஃபர்ஸ்ட் செகண்ட் பாக்ஸ் எடுக்கிறப்பல நல்ல பெயின் மேடம். உடல் கால் எல்லாமே எனக்கு. நீங்க ஏற்கனவே அந்த வலி வரும்னு சொல்லியிருக்கீங்க, அதனால நான் வந்து பொறுத்துக்கிட்டேன். ஆனா சில டயத்துல ஊசி இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு எனக்கு வந்துருச்சு அந்த வலி. 2 நாள் இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் வலியை குறைச்சு அப்புறம் மறுபடியும் நான் ப்ராடக்ட் எடுத்துட்டேன். ஆனா உடல் பூரா பார்த்தவங்க பூரா என்ன இவ்வளவு உடல் மிளிஞ்சிட்டீங்க கேக்குறாங்க. ஆனா எனக்கு தெரியல. என்ன கிலோ இருப்பீங்க? 92 கிலோ இருந்தேன் மேடம். இப்ப வந்து 85 கிலோ இருந்தேன் மேடம். 7 கிலோ குறைஞ்சிருக்கு. வெயிட்டா இருப்பீங்களோ? வெயிட்டாத்தே இருப்பேன். ஆனா இப்ப 7 கிலோ குறைஞ்சிருக்கு. ஆனா குறைஞ்சதுனால
உடம்புல அப்படி இருக்கான்னு கேக்குறேன் உங்கள்கிட்ட. இருக்கும் கண்டிப்பா இருக்கும். கால் வந்து உங்களுக்கு வந்து இந்த சாக்ஸ் மாற்ற இடத்துல சொல்றீங்களா சார்? சாக்ஸ் மாற்ற இடத்துல அந்த கணிக்கால் ஜாயிண்ட் ஊண்டி மிதிக்க முடியல. மட்டுமா இல்ல 2 லெக்லயுமா? 2 லெக்லயுமே. சரி ஓகே, ஒன்னும் பயப்பட வேண்டாம். வேற எதுவும் டயபெட்டிக் மாதிரி எதுவும் இல்ல? இல்ல மேடம், அதெல்லாம் இல்ல. என்ன ஏஜ் உங்களுக்கு இருக்குன்னு ஒரு சில இடத்துல நான் ஒரு 6 மாசத்துக்கு இருந்துச்சு. ஆனா அதுக்கு தனியா டேப்லெட் எடுக்கல மேடம். நான் இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, என்ன ஏஜ் உங்களுக்கு? 60 மேடம், 60. ஓகே, ஒன்ஸ் அகைன் நீங்க போய் வந்து செக் பண்ணிக்கோங்க. டயபெட்டிக்லாம் செக் பண்ணாலும் எலிக்ஸமிக்ஸ் எடுத்துக்கும் போது அது காமிக்கும். ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஓகே, 60 ஏஜ் இருக்கு. அது கால்ல பலம் இல்லாம இருக்கலாம், இல்ல அதுல இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜ் மசில்ஸ் ஏதாவது வீக்னஸா இருந்தா கூட அதுல ஏதாவது வேலைப்பாடுகள் இருக்கலாம். சரியா? அதனால ஆமா, இப்போ நீங்க வந்து வெயிட் இவ்வளவு நாளா தாங்கிட்டு இருந்தது குறைஞ்சிருக்கு இல்லையா? இப்போ வந்து வேரியேஷன்ஸ் காமிக்கும். ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் கிக் பண்ணிட்டு கூட நீங்க எடுத்து பாருங்க. ஒன்னும் செய்யாது. எலிக்ஸமிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் தான் பண்ணும். நமக்கே தெரியாது. எனக்கே அது வந்து ஏதோ ஒரு வேலை பார்க்கறது மட்டும் எனக்கு உணர முடியுது. வீட்டுல சேர்ந்து அந்த கொஞ்சம் சில டயத்துல டயர்ட் ஆயிருது அந்த இதனால. என்னோட மிஸ்ஸஸ்க்கு மேடம் ஸ்பைனல் கார்ட்ல வந்து ஜவ்வு அழுத்தத்தினால லெஃப்ட் கார்டு செயல் கொஞ்சம் கம்மியா இருக்கு. லெஃப்ட் சைடு. டாக்டர் வந்து சில வந்து முடக்கவாதம் இருக்கலாம் அப்படி இப்படின்னு ஏதோ ஆளுக்குள்ள சொன்னாங்க. இதுவும் கரெக்டா அவங்க சொல்ல முடியல அவங்கனால. இல்ல கரெக்டா நீங்க சொல்றது கரெக்ட். ஸ்பைனல் கார்ட்ல எந்த டிஸ்க்குமா? கீழ இருந்து தேர்ட் டிஸ்க் மேடம். அதாவது L3யா? L3ல வந்து ஜவ்வழுத்தனால அதுல ரத்தம் சர்க்குலேஷன் கம்மியா போகுதுன்னு டாக்டர் சொல்றாரு. ஆமா, டிஸ்க் வந்து டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சார். நான் ஆபரேஷனுக்கு ஒத்துக்கல. பிசியோதெரபி பண்ணி பார்த்தேன். பிசியோதெரபில ஒன்னும் ரிசல்ட் இல்ல. நம்ம ப்ராடக்ட் இப்ப இந்த 3 பாக்ஸ் எடுத்திருக்கேன் மேடம். ஆனா மொத்தத்துல நான் ஏற்கனவே வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு நின்று ஒரு 5 நிமிஷம் நின்றுதான் அந்த நடக்கும். தள்ளாடி நடந்து செவத்த புடிச்சா நடக்கும். இப்போ நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நல்லா அதாவது என்ன சொல்றதுன்னா கிச்சன் வேலை கிச்சன் வேலை முதற்கொண்டு நான் தான் பண்ணினேன். இப்ப கிச்சன் வேலைக்கு வந்துட்டாங்க அந்த அளவுக்கு. நீங்க ரெகுலரா கொடுங்க சார். ஓகேங்களா? மேடத்துக்கு அந்த டிஸ்க் வந்து உங்களுக்கு அதான் பல்ஜ் ஆகுறதுனால பக்கத்துல இருக்கக்கூடிய நரம்பு கம்ப்ரஸ் பண்ணும், ரத்த ஓட்டத்தை பாதிக்கும். அதனாலதான் நம்புனஸ் வர்றது. அது அலட்சியமா விடக்கூடாது. சில நேரத்துல யூரினேஷன் கூட போறது கூட தெரியாத நிலைக்கு வந்துரும். பாத்தீங்களா? அதனால பாத்தீங்க உட்கார்ந்தவனே யூரின் போயிடும். இப்ப பக்கத்துல பக்கெட் வச்சு போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த அளவுக்கு முந்தி இருந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி இருக்கு மேடம். என்ன அந்த ஒரு இது மட்டும்தான் மேடம் கொஞ்சம் சரியாக்கிற மாதிரி தெரியுது. மற்ற அந்த ஆக்டிவிஷன்ல அவங்களுக்கு பழைய இதுல இருந்து பெரிய மாற்றம் மேடம். நல்லா ஆக்டிவ் ஆயிடுச்சு. 50+ இருப்பாங்க இல்லையா ஏஜ்? ஆமா 55. ஓகே. இப்போ நீங்க ரெகுலரா கொடுங்க சார். 6 to 9 மந்த்ல நீங்க ரெகுலரா கொடுங்க. நீங்க எங்க போயிமே லட்சக்கணக்கு செலவு பண்ணாலோ இல்ல வேற ஆபரேஷனோ வேற ஃபைனல் இதே முடிவு பண்ணியாச்சு. நமக்கு இதுக்கு வேற அளவு ட்ரீட்மெண்ட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, கண்டிப்பா வந்து 2 வருடங்களாக கஷ்டப்பட்டு ஒரு ரிசல்ட்டும் இல்ல. எங்கேயோ போய் கோயம்புத்தூர் அது மதுரை எல்லாம் போய் காமிச்சு ஒரு பாயிண்ட் கூட கம்மி கிடையாது. ஆனா நம்ம எல்சிமிஸ்ல வந்து 3வது பாக்ஸ்ல எவ்வளவு ரிசல்ட்ங்கிறது பெரிய அதிசயம் மேடம். கண்டிப்பா இது வந்து யாருக்கு இறைவனுடைய அருள் இருக்கோ அவங்களுக்கு தான். கண்டிப்பா அந்த எல்லாத்துக்கும் பொறுத்த வரையும் பொறுமை இறைவன் நமக்கு கொடுத்துட்டாங்கிற பொறுமையோட எடுத்துக்கிட்டாலே போதும். முன்னேற்றம் கிடைக்கும். சரிங்களா? எனக்குலாம் நம்பிக்கை என்ன உன்னீர் கரெக்டா எடுத்தா என்னுடைய மிஸ்ஸஸ் பழைய மிஸ்ஸஸ் ஆயிரும் மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதாவது பழைய நிலை இல்லாம முன்னேற்ற பாதையில போறாங்கன்னாலே அது உண்மையிலே பெரிய ஒரு ஹாப்பினஸ். முதல்ல நம்ம இருக்கிற நிலையில வந்து பின்தங்கிடாம பார்க்கணும்.
வளர்ச்சி தான் நல்ல வளர்ச்சி நல்லா பார்க்க முடியும். நல்ல மாற்றம் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோட 2 பேர் சேர்ந்து எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருந்து நல்லா இருக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ. நன்றி மேடம். கடைசியா சுமதி ட்ரிச்சி மேம். சுமதி ட்ரிச்சி மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மைக் அன்மியூட் பண்ண முடியுதுங்களா? அன்மியூட் பண்ணலன்னா நம்ம வைட் அப் பண்ணிக்கலாம். And so I hope இங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 225 plus of the people participate பண்ணிருந்தீங்க. சரி, கற்பகம் மேம் வாங்க. அன்மியூட் பண்ண முடியுதுங்களா கற்பகம் மேம்? குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். மேம் நான் இருக்கிறது அரியலூர்லேருந்தே இருக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க இந்த லிங்க் கொடுத்தவங்க மிஸ்டர் தேவகிருஷ்ணன் சார். அவங்க இப்போ இந்த சேலம்ங்க. பையன் மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க மேம். அவங்களுடைய வயது வந்து 15. எது சொன்னாலும் கேட்க மாட்டான். அவங்க வீட்டுக்காரன் நம்ம தான் ஊட்டி விடணும், எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். அவங்க சொன்னாங்க இது ஒரு வாய்ப்பு, இந்த லிங்கப்பா கேளு, ஒருத்தரோட தேவையும் நல்லா இருக்கும் கேளு அப்படி கேட்டு வர அப்படின்னு சொல்லி இந்த லிங்க அனுப்பி விட்டாங்க. ஒரு 1 month-ஆ நான் கேட்டுட்டு இருக்கேன். சரிம்மா. ஒரு டெஸ்ட் முடிவு நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. சரிம்மா. பையனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிருக்காங்களா? பேர் சொல்லிருக்காங்களா? அதான் இந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியா? மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்னு சொல்லிருக்காங்களா இல்ல வேற எதுவும் சொன்னாங்களா? இல்லங்க அப்பெல்லாம் சொல்லுங்க. பேர் என்னமா சொல்லியிருந்தாங்க? பையனுடைய பேரா மேம்? சரி, ஓகே. பையன் வந்து எப்பயில இருந்து அவரு இந்த மாதிரி இருக்காரு? இப்ப பேசாம இடையில குழந்தை பிறந்து கொஞ்சம் நல்லா இருந்தாலும் இடையில இருந்து வந்ததா மேம். இடையிலன்னா இந்த ஒரு 5 வயசு இருக்குமாமா? 5 வயசுலாம் இருக்காது மேம். வயசுக்குள்ள 2 வயசுக்குள்ள இருக்கு மேம். 10 வயசுக்கு அப்புறம் மாற்றம் அப்படிதானேமா? இல்ல மேம், அது இடையில இருந்துதான் இடையில இருந்து 10 வயசுக்குள்ளன்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ளேயே ப்ராப்ளம் மேம் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப வருஷமா இருக்கு இல்லையா? ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல இருக்குமா? சொல்லக்கூடாது. ஆமா மேம். என்னம்மா? அது நீங்க சொல்ற மாதிரியே இருக்கு மேம். ஓகே, சரி சரி சரி. சோ அதுக்கு முன்னாடி வரையும் நல்லா விளையாண்டுகிட்டு தன்னாலே சாப்பிட்டுட்டு இருந்தவர் தானா? நான் அப்பெல்லாம் நல்லா இருந்தாங்க. சரிம்மா, ரொம்ப யங் ஏஜா இருக்கு. இப்போ இடையில வந்த பிரச்சனைன்னு தான் சொல்றீங்க. ஸோ கண்டிப்பா வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல பார்க்கின்சனா தான் அது சின்ன வயசுலயே தெரிஞ்சிருக்கும். வாட் எவர் இட் இஸ், எதுவா இருந்தாலும் பையன் தன்னாலே வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கும் இல்ல பாத்ரூம் அவனாவே போறதுக்கும் அவங்களாவே ஒரு பல் துறக்கிறதெல்லாம் ரொம்ப நெசசிட்டியான ஒர்க் இல்லையா? அதுக்கு இப்போ நீங்க துணையா இருக்கீங்க, கரெக்டா? ஸோ ஏலிக்ஸமெக்ஸ் தாராளமா கொடுங்க. வழிகள், அதாவது ஒரு விஷயம் நமக்கு கையில இருக்கிற வரையும் நம்ம அதை முயற்சி செய்யணும். முயற்சிங்கிறது தான் வந்து நம்மளுடைய புறத்துல இருந்து கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ இறைவனோட ஆசீர்வாதத்துல அது எப்படி வேணாலும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்துங்க. யார் உங்களுக்கு சொன்னாங்களோ ஓகேவா, ரெகுலரா பயன்படுத்துங்க. 1 வருஷத்துக்குள்ளேயே நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். எஸ். எஸ், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களே, பேசுங்க. சுமதி மேம் ஃப்ரம் திருச்சி. ஓகே ஃபைன், அவங்க ஓபன் பண்ணல. ஸோ ஆல்மோஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எலிக்ஸமெக்ஸை பொறுத்தவரையும் எல்லா விஷயத்துக்குமே யார் பேசுறது?
நிறைய பேர் ஓப்பன்ல வந்துட்டீங்களா? நீங்க க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ எலிக்ஸமெக்ஸை பொறுத்தவரையும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும், அதாவது நரம்பு, சதை, எலும்பு, ரத்த ஓட்டம் அப்படின்னு எல்லா விதமான சிஸ்டத்துக்குமே வந்து ரொம்ப வலு சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் எலிக்ஸமெக்ஸ். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம முதல்ல ட்ரை பண்ணுங்க. உலகத்துல எங்கெங்கயோ எந்தெந்த மூலையிலயோ போய் ஏதாவது கிடைச்சிடாதா அப்படின்னு ஆர்வமா தேடிட்டு இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு ஏராளம். ஆனா இறைவன் வந்து நினைக்கக்கூடிய மனதுல தான் இருப்பாங்கங்கிற மாதிரி இன்னைக்கு மீட்டிங்ல அட்டென்ட் பண்ண எல்லாருக்கும் உங்க கண் முன்னே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் எலிக்ஸமெக்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க மனசுல பதிய வச்சு வலிக்காமலாம் வந்து என்ன கிடையாது, வித்தவுட் பெயின் நோ கெயின். நம்ம உடம்ப சரி பண்றதுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷயம்தான் கழிவுகளை நீக்கணும், நல்லபடியா அது வந்து வலு பெறணும் அப்படின்னா அதுக்கான டைமையும் அதுக்கான பொறுமையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா போதும். ரொம்ப நல்ல ரிசல்ட் எங்கேயுமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் மூலமா எங்கேயுமே பார்க்க முடியாத ரிசல்ட்டை எலிக்ஸமெக்ஸ்ல நிச்சயமா பார்க்கலாம். பிகாஸ் நீங்க பயன்படுத்தின அத்தனை பேருமே இது உண்மையிலே ஒரு தெய்வீகமான ஒரு பொருள், ஆற்றல் கொண்ட ஒரு பொருள் நம்பிக்கை இருக்கிறதுக்கான ரீசன் இது கொடுத்த அந்த உண்மைத்தன்மையும் தரமும் தான். ஸோ வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். எஸ், லாஸ்டா ஐபோன் அன்மியூட்னு கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கு மட்டும் கடைசியா நான் சொல்லிக்கிறேன், அன்மியூட் பண்ணுங்க. ஐ திங்க் யூ மே பி கேன்சர் பேஷண்ட். எஸ், ஐபோன். மேடம் குட் ஈவினிங் மேடம். ஓ சார் சொல்லுங்க சார். ஐபோன் சொன்னீங்களே, ஐபோன் தான் பேசுறேங்க. ஐபோன். எஸ், நான் சேலத்துல பேசுறேன் மேடம். என்னம்மா? சேலத்துல பேசுறேன் மேடம். சரி, சேலம். சேலம். நான் ஆக்சுவலா வந்து நான் கொஞ்சம் வேலை நிமித்தமாக போயிட்டு இப்பதான் வந்து ஜஸ்ட் நான் ஜாயின் பண்ண ஒரு 10 minutes பிஃபோர் தான் ஜாயின் பண்ணேன். சரி, நான் முதல்ல எடுத்துட்டு இருக்கேன் மேடம். ஃபர்ஸ்ட் எடுத்தேன் மேடம். எனக்கு ஒரே சின்ன தான், அதை மட்டும் சொல்லிடுங்க. ஏதோ சொல்லியிருப்பீங்க, நான் கேட்கல. இப்போ எனக்காக மட்டும் ஒரே ஒன்று சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வேற சொல்லுங்க. அதான் மேடம், ஆக்சுவலாக வந்து என்ன இனிஷியலாக இருக்கும்போது 3 டைம் சொன்னாங்க, 3 போட சொன்னாங்க. எடுத்துட்டேன். எடுத்த பிறகு ரொம்ப ஓவர் பெயின், ஃபுல் பேக் பெயின், ஃபுல்லாக உடம்புல ரொம்ப பெயின் இருந்தது. ரொம்ப மூஞ்சிலாம் வீங்கி போயிடுச்சு மேடம். இருந்தது. அதை வந்து இப்போ 1 வீக் எடுக்கல. நான் மேற்கொண்டு மறுபடியும் எப்போ எடுக்கலாம், மறுபடியும் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி மேடம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்க சார்? சுகர் மட்டும்தான் இல்லைங்களா? எஸ் மேம், எஸ். அதாவது என்ன ஏஜ் உங்களுக்கு? 48. சரிம்மா. ஆக்சுவலி என்ன அப்படின்னா கிட்னியோட ஃபங்க்ஷனாலிட்டி நல்லா இருக்கணும். ஓகேவா? டயபெட்டிக்னு சொல்லும்போது ஐ ஹேவ் கேப்சர்ட் தி பாயிண்ட். எலக்ட்ரோலைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கிட்னி அதுக்கான வேலையும் பண்ணிட்டு இருக்கு. பாடியில வந்து ஃப்ளூயிடோட இம்பேலன்சஸ் உங்களுக்கு இருக்கு. உறுப்புகள் சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணணும், சில விஷயங்களை எக்ஸ்கிரீட் பண்ண விடாமையும் பாத்துக்கணும், சில விஷயங்களை எக்ஸ்கிரீட் பண்ணணும் இல்லைங்களா? எலிக்ஸமெக்ஸை பொறுத்தவரையும் உங்களுடைய அந்த ஃப்ளூயிட் இம்பேலன்சஸ்க்கு ரீசனா டயபெட்டிக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, எலிக்ஸமெக்ஸை வலிச்சாலும் நீங்க ரெகுலரா எடுங்க. வீக்கம் இருக்கலாம், அந்த ஃப்ளூயிட் எல்லாம் அது வெளியில எடுத்துடும். ரொம்ப பெயினா இருக்குன்னா மட்டும் நீங்க பெயின் கில்லர் போட்டுக்கோங்க. மத்தபடி நீங்க இதை எடுத்துட்டு எலிக்ஸமெக்ஸை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்ல இருங்க. ஓகேங்களா? ஒரு வாரம் 10 நாள், அதாவது ரொம்ப நேரம் வேலை பார்க்குவீங்க அப்படின்னா 10 மணி நேரம் வேலை பார்க்குறீங்களா, கிடைக்கிற டைம்ல எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்துருங்க. இந்த ஒரு விஷயத்த உங்க பாடிக்காக நீங்க உதவி செய்யுங்க. எலிக்ஸமெக்ஸை சேர்த்து எடுங்க. அந்த ஃப்ளூயிட் தேக்கமா இருக்கு, அந்த வீக்க எல்லாமே சரியாயிடும் சார். எல்லாமே நல்லபடியா ஆயிடும். அது படிச்சு அதுக்கான சப்போர்ட் நம்மளும் கொடுக்கணும். தேங்கிறதுக்கான ரீசன் வந்து இதுதான். சோ அந்த கிட்னி ஃபங்க்ஷனாலிட்டில ரொம்ப நல்லா செயல்பட ஆரம்பிச்சிடும். எலிக்ஸமெக்ஸ் நீங்க ரெகுலரா சாப்பிட்டுட்டே வாங்க, கிட்னில ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ டெஃபினட்டா உங்களுக்குமே அந்த ஃப்ளூயிட் இம்பேலன்சஸ்லாம் வந்து பேலன்ஸ் ஆகும். ஓகே. Thank you. Thank you very much, madam. God bless you all. Yes, sir. Thank you.